மன்னாருடைய பிரதமர் திரு மன்னாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அல்லது வாரணம்பிகை தாயார் என்பவர் அல்லது திரு தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரைகளின் கண்ணுகளாலை வணங்கி உரையாசிரியை சிவகணியாவுடைய திருவடிகளை நேரில் நினைத்து அடியருடைய ஞானசிரி பெருந்தையாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி தவத்தில் தொண்டசீர் பரவாருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, தொண்டர் புராணத்திலே கண்ணப்ப நாயனாருடைய திருச்சரிதத்தில் கண்ணப்ப நாயனார் பெருமானிடத்திலே சென்று பெருமானோடு அன்பினை தோய்ந்திருக்கக்கூடிய நிலை கொண்டு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானை சென்று முதன் முதலாக காண்கின்ற பொழுது சுவாமி தனியா இருக்கிறார்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். இவர் நம்மை கண்டேனுக்கு தனியராய் இருந்தார் என்ன என்று சொல்லியும், அப்படி தனியாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இறைச்சி கொண்டு வந்து கொடுப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி வருத்தப்படுறார். அதற்கு பிறகு சரி நானே கொண்டு வந்து இறைச்சி கொண்டு வந்து கொடுப்பேன் என்று சொல்லி பெருமானுக்கு இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறார். இறைச்சி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு போனோம்னா சாமி தனியா இருப்பாரு. இந்த காட்டில் சிங்கம் இருக்கு, புலி, கரடி, இதெல்லாம் கொடிய மிருகங்கள் எல்லாம் இருக்கு. சாமிக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால போக வேண்டியது, மீண்டும் திரும்பி வர வேண்டியது. அப்புறம் மீண்டும் பார்த்தாரு, சாமி பசியோடு இருக்கிறாரு, எப்படி இருந்தாலும் போய் இறைச்சி கொண்டு வந்து தான் கொடுத்தாகணும்னு சொல்லி அதான் சொல்ற அந்த பாட்டு தான். போதுவர் மீண்டு செல்வர் புள்ளுவர் மீள போவர், காதலை நோக்கி நிற்பர் கண்டகன் புனிற்றா போல்வர், நாதனே அமுது செய்ய நல்லவன் இறைச்சி நானே போதர தெரிந்து வேறு கொண்டு இங்கு வருவேன் என்பார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் ஒரு வாரம் துணிஞ்சு மீண்டும் போற போக வேண்டியது வர வேண்டியது, மீண்டும் போக வேண்டியது வர வேண்டியது. இந்த உருகையிற்று ஊசல் போலன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு தேவாரத்தில் கூட வரும், போகிறது வர்றது போறது வர்றது. ஒரு வாரம் துணிந்து போறார். அப்படி போய் பெருமானுக்கு அமுது கொண்டு வருவதற்காக போறார். அப்புறம் சொல்றார், ஆதவராக நெருங்கி இருப்பது என்று அகல மாட்டேன் என்று சொல்லி, இருந்தாலும் நீங்க பசியோடு இருக்கிறீங்க, அதனால நான் சென்று அமுது கொண்டு வருவதற்காக போறார். சாமிக்கு மலர் வேணும், அதனால ஒரு சோலையிலே சென்று மலர் பறிக்கிறதுக்கு போறார். என்னன்னார், அங்கு அருகில் இருக்கக்கூடிய சோலையிலே மலர் பறித்துக் கொண்டு பொன்மோலை ஆற்றினுடைய நீரை முகந்து கொண்டு இப்படியெல்லாம் செல்லுகின்ற பொழுது காடன் வந்து நாயனாரை வணங்கி சொல்றான், சாமி நீங்க சொன்ன மாதிரி அந்த பன்றி எல்லாம் வதங்கி வச்சாச்சு, அந்த ஏனத்தை வந்து உறுப்பை எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி பக்குவப்படுத்தி வச்சாச்சு, நீங்க வந்து இவ்வளவு தாழ்த்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி காடன் கேட்கிறான். அதுக்கு அவர் பதில் சொல்லல. நாயனார் பேசுறதே இல்லை, கண்ணப்ப நாயனார் பேசுறதே கிடையாது. பக்கத்துல இருந்து நானன் சொல்றான். என்ன சொல்றான்னா, அங்கிவன் மலையில் தேவதம்மை கண்டு அணைத்துக் கொண்டு வங்கினை பற்றி போக வல்லுடும்பு என்னானான் அப்படின்னு. வங்கை பற்றி இருக்கக்கூடிய உடம்பு எப்படி பிடி தளராது அதை போல வலிமையாக பற்றி கொள்ளுமோ அதுபோல இப்ப தினன் இருக்கிறான் என்று சொல்லி நானன் சொல்றான். வல்லிடும்பு என்ன நீங்கான் இங்கு தேவர் என்ன இறைச்சி கொண்டு ஏகப் வந்தான். இப்பவும் கூட அவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னா தேவருக்கு இறைச்சி கொண்டு வருவதற்காக வந்திருக்கிறான் என்று சொல்லி சொல்ற. நம்மளோட தலைமை விட்டான் நலப்பட்டான் தேவருக்கு என்று. இப்ப நானும் சொன்ன தேவர் யாருன்னா, எல்லாத்துக்கும் தேவர்களுக்கெல்லாம் பெரிய தேவராக இருக்கக்கூடிய காலத்தினாளர், அதாவது குடுமி தேவர். திருவாசல சொல்லுவாங்க இல்லைங்களா, அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றீங்க பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற முதலத்தை பற்றேதும் இல்லாதன் பற்றற நான் பற்றேன் என்று மெய்த்தேவர் தேவருக்கே சென்றுவதாய் கோத்தும். இப்ப நானன் சொன்னது எந்த தேவர்னா அந்த மெய்த்தேவராகிய சிவபெருமான். மற்ற தேவர்கள் எல்லாம் மெய்த்தேவர்கள் கிடையாது இல்லைங்களா, சிறு தெய்வங்கள். அது பொய்த்தேவு பேசியின்றி பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற போதலத்தை அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப அந்த நானன் சொன்ன தேவரை ரொம்ப இறுகப்பட்டிருக்கிறார். தனி முதலாம் பரன் என்று அப்படின்னு சொல்லி சொல்றார். தனி முதலாம் பரன் என்று அண்ணா கூட பேசிட்டு இருக்கிறோம் சொன்னாங்க. பொது நீக்கி தடை நினைய வல்லோர்க்கு என்றும் பெருந்துணையை பெரும் பெற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் இல்லை. எப்ப சாமி நமக்கு பெரும் பற்றாக இருப்பார் அப்படின்னா, பொது நீக்கி தனி நினைக்கின்ற பொழுதுதான். எல்லா சாமி நம்ம சாமி நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் பெரிய கடவுள் நம்ம கடவுள் தான், மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான்.
தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன் தேவன் என்று சொல்லக்கூடியவன் சிவபெருமான் ஒருவன் தாங்க. அதான் மெய்த்தேவர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி நானன் அவனுடைய திருவாக்கில் இருந்தே சொல்றான், நலப்பட்டான் தேவர்க்கு என்று அப்படின்னாரு. நம் குல தலைமை விட்டான் அப்படின்னாரு. இனிமேல் நமக்கு இந்த வேடுவர் குலத்துக்கு ஒரு தலைமை கிடையாது. அவன் சிவபெருமானுக்கு அடிமையாயிட்டான். அது வங்கினை பற்றி போக வல்லுடும் அப்படின்னாரு. எப்படி பக்தி இருக்கணும் அப்படின்னா அப்படி இருக்கணும். திருப்பெருந்துறையில பார்த்தோம்னா அந்த இது போட்டிருக்கு, முன்னாடியே நமக்கு அந்த உடும்பு போட்டிருக்கு. அப்படின்னா பக்தி எப்படி இருக்கணும்னா பெருமானிடத்துல அந்த உடும்பு புடியா இருக்கணும். எந்த ஒரு நிலை வந்தாலும் பக்தி மட்டும் குறையக்கூடாது. திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்லுவாருங்க, வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிராந்திரத்து சாயார் அப்படின்னாரு. 2 பேருக்கு கணவன் மனைவி 2 பேருக்கு வயசாகி போச்சு, கையில குச்சி இல்லைன்னா நடக்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க. ஆனா அவங்களுடைய அந்த உடம்பு தான் தளர்ந்ததை ஒழிய பெருமான் மீது வைத்திருந்த அன்பு கொஞ்சம் கூட தளரல. அப்படின்னு அன்பு திறத்து சாயார் அப்படின்னு சொல்லி சொன்னார். வளமொழி இளமை நீங்கி வடிவுறு மூப்பு வந்து தளர்வோடு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் அப்படின்னாரு. இது எத்தனை காலம் அப்படி இருந்தாங்கன்னா ஒரு 50-60 ஆண்டு காலம் அப்படி இருந்தாங்க. 80 வயசு 85 வயசு வரைக்கும் அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த மாதிரி இறைவனிடத்தில் வைக்கக்கூடிய பக்தி மட்டும் குறையும். நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் இன்பங்கள் இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நம்மளே தான் காரணம், வேற யாரும் கிடையாது. நம்மளுடைய வினை, நம்மளுடைய இதுதான். சாமி எப்ப வேணாலும் அருள் செய்வார். ஆட்பால் அவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான்புகள் அளவில்லை கிழக்க வேண்டான்ட்டு. அதனால நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க கூட. நமக்கு இது என்ன கடமை? பெருமானை வழிபாடு செய்வது, அவ்வளவுதான். அது அந்த பொது நீக்கி தனி நினைய வல்லோருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆசிரியர் ஐயா சொல்வார், வையாபுரியார் சொல்வார், அப்படி போவாங்க, ஐயப்பன் இருப்பாரு, ஆஞ்சநேயர் இருப்பாரு, எல்லாரும் இருப்பாங்க. அப்படியே வழிபாடு செஞ்சுட்டு எல்லாத்தையும் வழிபாடு செஞ்ச மாதிரி சாமியை வழிபாடு செஞ்சுட்டு போறது, அதுக்கு பேர் வழிபாடு கிடையாது. அதெல்லாம் வேற. எல்லாத்துக்கும் மேல பரம்பொருள் அப்படின்னு யாரு வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் சாமி துணையா இருப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்முடைய திருமுறைகள் சொல்லுது. இப்படி எல்லாம் அவரு இப்ப எங்கிருந்து வந்தோம், வேடர் சேரியிலிருந்து வந்தோம், மீண்டும் வேடர் சேரிக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு மனசுல இல்லை. இப்போ முழுக்க முழுக்க யார் இருக்கிறாங்கன்னா குடுமி தேவர் மட்டும்தான் இருக்கிறார். இப்ப 2 பேரும் அவங்க என்ன சொன்னாலும் இவர் திரும்பியே பார்க்கறது இல்லை. இருந்தாலும் அவங்க என்னென்ன சொல்லணுமோ சொல்றாங்க. இப்பதான் அவன் பேசுறான், அது நானன் பேசுறான். இந்த பாட்டு தான் 117வது பாட்டு. என் செய்தாய் தின்னா நீதான் என் அம்மாள் பொன்னாயங்கள் முன்பெரு முதலை அல்லையோ என முகத்தை நோக்கார் வன்பெரும் பன்றிதன்னை எரியனில் வதக்கி மிக்க இன்புறு தசைகள் வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு. அது என் செய்தாய் தின்னா அப்படின்னு தின்னா, நீ என்ன காரியம் செய்தாய்? நீ வேடுவர்களுக்கெல்லாம் தலைவன் இல்லையா? ஆனா அப்படி அதையெல்லாம் விட்டுட்டு நீ தான் என்ன மயக்கம் கொண்டாய்? உனக்கு என்ன அப்படி என்ன மயக்கம்? முன்பெரும் முதலை இல்லையோ, நீங்க எங்களுடைய குலத்துக்கு தலைவன் இல்லையா? இப்படி எல்லாம் மயங்கி இருக்கலாம் என்று சொல்லி நீ வேடர்களாக எங்கள் முன்னை பெரும் முதல்வன் அல்லையோ என்று காடன் கேட்கிறான். நானன் முதல்ல சொல்லிட்டான், இப்ப காடன் கேட்கிறான். காடன் கேட்கறதுக்கு அவன் முகத்தையே அவர் திரும்பி பார்க்கல. அவன் என்ன பேசினா அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதான் சொல்றாரு, முகத்தையும் நோக்காதவராகி வலிய பெரிய பன்றியனை நெருப்பில் இட்டு வதக்கி மிக்க இன்பமுடைய தசைகளை வேறு வேறாக அம்பினால் ஈர்ந்து கொண்டு. அவன் சொல்றான், வெவ்வேறு அம்பினில் ஈர்ந்து கொண்டு இதெல்லாம் தனித்தனியா எல்லாம் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவன் சொல்றான். அதெல்லாம் காதலிய விலகல். என் செய்தாய், என்ன விபரீதம் செய்து விட்டாய் என்று சொல்லி சொல்ற. என்னமால் கொண்டாய், என்ன மயக்கத்தில் இருக்கிற என்று சொல்லி சொல்ற. என்னை என்ன விதமான மயக்கத்தில் அகப்பட்டு கொண்டாய் அப்படின்னு சொல்லி தேவமால் கொண்டான் நின்னன் அப்படின்னு சொல்லி சொல்றதெல்லாம். தேவமால்னா கடவுள் மயக்கம் இல்லைங்களா? பெருமான் மீது மயக்கம். முதலிதான் முதல்வன், எங்கள் முதல்வன் இல்லையோ முன்னை நாளில் அரசுரிமை ஏற்றதால் எங்களை காப்பாற்றும் கடமை உண்மையில் உள்ளது. அதன் பொருட்டுக்கு வேட்டைக்கு வந்தனை நீ பாட்டுக்கு இப்படி கைவிட்டா நாங்கெல்லாம் என்ன ஆகுறது என்று சொல்லி முறையா அவன் கேட்கிறான். அவன் சொல்றதை எல்லாம் முகத்தை நோக்கார் அப்படின்றது. அவன் முகத்தையே அவன் திரும்பி பார்க்கல. இதுக்கு முன்னாடி நானும் சொன்னதெல்லாம் மட்டும்தான் அவர் காதுக்குள்ள போச்சு. ஒரு அந்தனர் ஒருவர் வருவார், அவர் சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் செய்வார், அமுது கொண்டு வந்து ஊட்டுவார், ஏதோ அவருக்கு தெரிந்த மொழியால சொல்லுவார். இதெல்லாம் தான் அவர் காதுல விழுகுது. மற்றபடி உலகியல் சம்பந்தமா சொல்லக்கூடிய எதுவுமே அவர் காதுல விழுகிறது இல்லை.
இறைவனை பற்றி சொன்னது மட்டும் எடுத்துக்கிறார். அது திறனாருடைய ஒரு பெரிய சிறப்பு. முகத்தை நோக்கார் அப்படின்னார். காடன் சொல்லிய சொற்கள் செவிக்கு புலப்படாதன போல காடனும் அவர் கண்ணுக்கு புலப்படவில்லை, ஆதலின் முகத்தை பார்க்கவில்லை என்று சொல்றார். இதே மாதிரிதான் சண்டீஸ்வர நாயனாருடைய புராணத்தில், சண்டீஸ்வர நாயனார் புராணத்தில் அவர் மண்ணியாற்றங்கரையில் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ எச்சதத்தன் வர்றார். அவருக்கு ரொம்ப கோபம். ரொம்ப முன்னாடி நின்று முதல்ல கொடிதாம் மொழிகோரன் சேர்க்கிறார். கொடிதாம் மொழிகோரன் ரொம்ப கொடுமையான மொழிகளால் பேச திட்டுறார். காதல் விழுகல. மகனார் முதுகினில் தண்டு கொண்டு புடைத்தார் அப்படின்னாரு. ஒரு குச்சி எடுத்து ஓங்கி அடிக்கிறார் முதுகுல. அதுவும் தெரியாது, பேசுனதும் தெரியாது, அடிச்சதும் தெரியாது. மண்டு காதலின் அர்ச்சனையில் வைத்தார், மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னார். மண்டு காதலில் அர்ச்சனையில் வைத்தார், மற்றொன்று அறிந்தலரால் அப்படின்னார். எதுவும் தெரியாது, சாமி அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறார். அதற்கு பிறகுதான் அபிஷேகத்துக்கு வச்சிருந்த பாலை காலால் இடறச் செய்ததுனாலதான் அவர் பூசைக்கு வச்சிருந்த பாலை கீழே தள்ளிட்டாங்க. தண்டனை கொடுக்கணும், சிவாபராதம் இல்லையா? சிவாபராதம் நடந்தா உடனே தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி பக்கத்தில் அந்த குச்சியை தான் எடுக்கிறார். மாடு மேய்கிற குச்சி எடுக்கிறார். மழுவா மாறிடுது. முறைமையினால் மழுவாயிற்று அப்படின்றார். திரும்பி பார்த்தா அப்பான்னு தெரிஞ்சு தலை தரித்தார் சண்டீஸ்வர நாயனார். அப்படின்னா அவங்களுடைய அந்த ஒருமித்த வழிபாடு, ஒன்று இருந்து நினைமங்கள் உந்தமக்கு ஊனமில்லை அப்படிங்கிறது நாயன்மார்கிட்ட தான் நம்ம பார்க்க முடியுங்க. சண்டீஸ்வர நாயனார் அப்படிதான் வழிபாடு செய்தார். ஆனால் காதல் கொண்ட தேவரை பற்றிய செயல்கள் காட்சிப்படும். இறைவனை பற்றிய செய்தி எதா இருந்தாலும் அவர் காதுக்குள்ள போகுது. இறைவனை பற்றிய நினைவு எல்லாமே அவருக்கு இருக்குது. தன்னை பற்றி உலகத்தை பற்றிய நினைவு அவருக்கு இல்லை, சுத்தமா இல்லை. அதான் அவனே தானே ஆகிய நெறி ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிறது. அதுதான் ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலையில் இருக்கிறார். மிக்க இன்புற தசைகள் அப்பன்றின் இறைச்சில் மிக சுவையும் இன்பம் தரும் தசை பகுதிகள் அதெல்லாம் தனித்தனியா பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். சொல்லிட்டு மீண்டும் சொல்றான். கோலினில் கோத்து காட்சி கொழுந்தசை பதத்தில் வேவ மாலிய சுவை முன் காண்பான் வாயினில் அதுக்கி பார்த்து சார்வும் இனிய எல்லாம் சருகிடை இணைத்த கல்லை ஏறவே கோலி கூட அதன் விசை இடுவாரானார். என்ன செய்யறாருன்னா, கோலில் கோத்து காய்ச்சி கோலில் தான் ஒவ்வொன்றா கோர்த்து முதல்ல, அப்புறம் தீயில வதக்கிறார். அந்த கொழுப்புடைய தசைகள் நல்ல பக்கத்தில் வேக அவற்றை இனிய சுவையை முன் காண்பதற்காக வாயில் இட்டு பல்லினால் அதுக்கி சுவை பார்த்துனார். ரொம்ப முக்கியங்க. சாப்பிட்டு பார்த்தெல்லாம் அவருக்கு இது பண்ணல. அதாவது அதுக்கி பார்த்தல் அப்படிங்கிறது புகையிலை அடக்கிற மாதிரி. சாப்பிட்டு பார்த்தாருன்னு சொன்னா தப்பு, புராணம் தப்புங்க. அவர் சாப்பிட்டு பார்க்கல, அதுக்கி பார்த்தார் அப்படின்னு தான் சொல்றார். கொழுவிய தசைகள் எல்லாம் கோளிலில் தெரிந்து போர்த்தங்க அழலூர் பதத்தில் காட்சி பள்ளினில் அதுக்கி நாவில் அப்படின்னு சொல்லுவார். பின்னாடி வருது அந்த பாட்டு, பின்னாடி வருது. அதுக்கி பார்த்து தான் அவர் ஒவ்வொன்றும் அப்படி செய்தார். அப்படி பள்ளினால் அதுக்கி சுவை பார்த்து அவற்றின் மிக இனியவற்றை எல்லாம் முன்னர இலைச்சருவுகளை சேர்த்த கல்லை தைத்து அதில் ஒன்று சேர இடுவாராயினார். அப்படி தொன்னைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதில் அப்படியே வச்சிருக்கிறார். சுவையா இருக்கிறதெல்லாம் சாமிக்கு வச்சிருக்கிறாரு. சுவை இல்லாதெல்லாம் அவர் சாப்பிடல, அதை தூக்கி போட்டுறாரு. அவர் வாய்க்குள்ள எதுவுமே உள்ள போகல. சுவையான கறிகள் மட்டும் பெருமானுக்கு, சுவை இல்லாதெல்லாம் அவர் சாப்பிட்டாரான்னா அப்படின்னு இல்லை, அதை தூக்கி போட்டுறாரு. அவர் எதுவுமே சாப்பிட்ட மாதிரி நமக்கு குறிப்பே கிடையாதுங்க. கோலையில் கோத்து காட்சி இறைச்சி உணவாக்குவதற்கு 3ஆம் செய்கை என்று சொல்லி வனவேடர்கள் முதலிய பழங்கால மக்கள் இறைச்சி சமயத்திற்கு இக்கால நாகரிக மக்கள் கை கொள்ளும் கரண்டி அதெல்லாம் அங்கே கிடைக்காது. கரண்டி, முள்ளுக்கோல் அதெல்லாம் அங்கெல்லாம் எதுவும் கிடைக்காது. அதனால அந்த தீயில வதக்கி அப்படியே எடுத்துக்கொள்வது தான். கோத்து காய்ச்சுதல் ஒரு கோலில் இறைச்சியின் பகுதிகளை கோத்து கோலினை பற்றியவாறு அவற்றை தீயில் மேலே கட்டி சூடாக செய்வது, இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லைங்களா. பதத்தில் வேவ, அது ரொம்ப முக்கியங்க. அதாவது ரொம்ப பதமா அதை வேக வைக்கிறார். கொஞ்சம் கூட கருகி போகாம, வேகாம இல்லாம நல்ல ஒரு பதமாக அவருக்கு தெரியும். பல முறை சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி சொல்றாரு. நெடுங்கோல் கோத்து கணலின்கண் உரங்காட்சி அப்படின்னு சொல்றாரு. அதுல பக்குவப்பட்ட பகுதியெல்லாம் எடுத்து வைக்கிறாருங்க. சாலவும் இனிய எல்லாம், அதாவது நல்ல இனிமையான பகுதிகள் எல்லாம் சுவாமிக்கு எதெல்லாம் சுவையா இருக்குமோ அதையெல்லாம் எடுத்து வைக்கிறார். மருங்கு நின்றவர்கள் பின்னும் மயன் மிக முதிர்ந்தான் என்னே அரும் விரல் இறைச்சி காட்சி அதுக்கே
பேருமிலான் என்றான். பெரும்பசியுடையனேனும் பேச்சிலன் நமக்கும் பேரு தரும் பரிசுணரான் மற்றை தசைபுறத் தெரியான் என்றான். பக்கத்தில் நின்றவர்களாய் நானும் பாடனும் அவங்க 2 பேருக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. மேலும் மிக மயக்கம் முதிர்ந்தவனாயினான். என்ன இப்படி சாமி கிட்ட மயங்கி கிடக்கிறான், ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. கூட போயிருக்கிற 2 பேரும் பேசிக்கிறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் தினனாருக்கு எதுவும் தெரியாது, அவர் காதலியே போட்டுக்கிறது இல்லை. அரியதாய் பெற்ற இப்பன்று இறைச்சியை காய்ச்சி அதுக்கி புறம்பு வேறே உமிழ்கின்றான். சொல்றாங்க, நம்ம பசியோட 2 பேரும் இங்க நின்றுக்கிறோம். அவன் உள்ள வைக்கிறான், ஒரு சிலதெல்லாம் உமிழ்ந்துடுறான், ஒரு சிலதெல்லாம் எடுத்து சாமி வைக்கிறான். ஆனா நம்ம பசியோட இங்க நின்றுக்கிறோமே, நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லி 2 பேரும் நானும் காணும். அவங்களுக்கு பசிக்கும் இல்லையா? இவருதான் சாமியினுடைய மயக்கத்தில் இருக்கிறார். தேவமால் கொண்டான் திண்ணன். நம்மெல்லாம் உலகியல் மயக்கத்தில் இருக்கிறோம். ஆனா தினனார் எப்படி இருந்தாரு? கடவுள் மயக்கத்தில் இருந்தாரு. அதாவது தேவமால் கொண்டான் திண்ணன் அப்படின்னு சொல்லி. உலகியலுக்கு அங்க வேலையே இல்லை. அதனால அது 2 பேரும் பேசிக்கிறாங்க. தான் பெரும்பசி உடையவனே ஆயினும் உண்ணும் பேச்சில்லான் பெற்ற இதனை எங்களுக்கும் கொடுக்கும் பரிசுணரானான். நாங்க பசியோடு இருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்தா கூட நாங்க சாப்பிடுறோம், அதுவும் செய்ய மாட்டேங்கிறான் என்று சொல்லி ஏனை இறைச்சி புறத்து எரிகின்றான். சுவை இல்லாதெல்லாம் எடுத்து கீழே போடுறான். ஆனால் நம்ம பசியோடு இருக்கிறோமே 2 பேரும் அப்படியே வாயில் எச்சி தூரம் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் மருந்து நின்றவர்கள் காடன் நாணன் என்று சொல்லக்கூடிய மிக முதிர்ந்தான், மிக அதிகமாக கொண்டான், முதிர்ந்த மயல் கொண்டான் என்பதான். அப்படின்னா ரொம்ப பெருமானுடைய மயக்கத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மயக்கம் மேன்மேலும் முதிர்ந்து பெருகிவிட்டது என்று சொல்லி பெருகிய என்றதற்கு அடையாளமாக தாம் கண்டவற்றை பின்வருமாறு குறிக்கின்றார்கள். உமிழான் என்றான் பேச்சிலன் என்று சொல்லி எல்லாம் சொல்ல. அருங்கரல் இறைச்சி, காட்டுப்பண்டு இறைச்சி இவர்கள் மிக மேலாக மதித்திருந்தார் என்பது, அதாவது மற்ற இறைச்சிகளை விட அந்த பன்றி இறைச்சி அவங்க ரொம்ப உயர்வாக கருதி இருந்தவர்கள். யார்? வேடர்கள் என்று சொல்லி சொல்றார். அதுக்குதல் பல்லினடை வைத்து சிறிது மெல்லுதல் என்று சொல்லி சொல்றார். கல்லையில் இட்டவற்றை அவர்கள் உமிழ்தல் என்றும் புறத்து துப்பி ஏனையவற்றை எதிதல் என்றும் கொண்டனர் என்று சொல்லி, அதை எதுவுமே அவர் உட்கொள்ளல. சுவையா இருக்கிறது சாமிக்கு எடுத்து வச்சாரு, சுவை இல்லாத வெளியில தள்ளிட்டார். பெரும்பசியுடையான் தமது பசியை கொண்டு அவர் பசியனையும் அனுமானத்தால் அறிந்தனர். அவர் தம்மையும் மறந்து பசி முதலியவற்றை மறந்த நிலை விட்டதனை இவர்கள் அறிந்தனர் என்று சொல்லி, அவங்களுக்கு பசியா இருக்குது. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க தினனுக்கும் நம்மளும் மாதிரி தான் பசியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க 2 பேரும். ஆனா அவர் இறைவனுடைய திருவருள் வியாபகத்தில் இருந்ததுனால அவருக்கு அந்த பசியெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த பாட்டு. தேவுமான் கொண்டான் என்ற திண்ணன் மற்றதனை தீர்க்க ஆபதொன்று அறியோம் தேவராட்டே நாகனோடு மேவினாம் கொணர்ந்து தீர்க்க வேண்டும் அவ்வேட்டை காட்டில் ஏவல் ஆட்களையும் கொண்டு போதுமென்று எண்ணி போனார். தேவமால் கொண்டான் திண்ணன் அப்படின்னார். தேவமால் கடவுள் பைத்தியங்க, நம்ம சாமி பைத்தியம் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி அந்த தேவமால் கொண்ட திண்ணன் தெய்வ மயக்கம் கொண்டான். இதனை தீர்ப்பதற்கு வழியுள்ள நாம் அறியோம். நம்ம என்ன செய்யலன்னா 2 பேர் ஊருக்கு போய் நம்மளுடைய நாகனிடத்திலே சொல்லி, தினனாருடைய அப்பா நாகனிடத்துல சொல்லி, நம்ம குலத்துல தேவராட்டி தான் உயர்ந்த ஒரு நிலை, தேவராட்டி அழைத்து கொண்டு வந்து இவனுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி 2 பேரும் முடிவு பண்றாங்க. அந்த நாகனோடு கொண்டு வந்து, தேவராட்டியை நாகனோடு கொண்டு வந்து இதனை தீர்க்க வேண்டும். அந்த வேட்டை காட்டில் இந்த ஏனைய ஏவலாட்களையும் கூட்டிக் கொண்டு ஊருக்கு போவோம் என்று எண்ணி போயினர். 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, இனி இவனை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஊருக்கு போயிடலாம் என்று சொல்லி எல்லா வேடுவர்களையும் அழைத்து கொண்டு ஊருக்கு போலான்னு சொல்லி போக போறாங்க. தேவமால் கடவுள் பித்து, கடவுளை பற்றி பித்து என்று சொல்லி சொல்றாரு. தீர்க்கலாவது தீர்த்தற்காக வழி ஒன்றனையும் அவங்களுக்கு தெரிஞ்சது தேவராட்டி மூலமா தான். ஆனா அதுக்கு மேல இவர் இருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நாம் மேபி நாகனோடு தேவராட்டி தொடர்ந்து என்று சொல்லி உடுப்பூர் சென்று இப்ப தேவராட்டி முன்வைத்து நாகனோடு இங்க வந்து அவருடைய மயக்கத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி 2 பேரும் பேசிட்டு போறாங்க. காணவர் போனதோனார் கடுதினில் கல்லையின் கண் ஊனமுது அமைத்துக் கொண்டு மஞ்சனம் மாட்ட உண்ணி மானதி நன்னீர் தூய வாயிலில் கொண்டு கொய்தம் ஊனரும் பல்லை தாமம் குஞ்சி மேல் துறைய கொண்டார். இதுதான் அவர் சாமிக்கு நிவேதனம், திருப்பள்ளி தாமம், அபிஷேக நீரெல்லாம் எப்படி கொண்டு வந்தார் அப்படிங்கிறது இதில் தான் சொல்றாரு. அதாவது காணவர் போனதோரார்
கடிதினில் கல்லையின்கண் ஊனமுது அமைத்துக் கொண்டு தினனார் தாம் வேடர்கள் இருவரும் போனதை உணராதவராய். 2 பேரும் போயிட்டாங்கன்னு அவருக்கு தெரியாது. கூட வந்த நானன் காடன் 2 பேரும் போயாச்சு, ஆனா போனதே அவருக்கு தெரியாது. அவ்வளவுதான். விரைவிலே கல்லையில் ஊனமுதை திறந்து அமைத்துக் கொண்டு அப்படியே அந்த தொன்னையில அமுத வச்சிருக்கிறார். தேவரை திருமஞ்சனம் மாட்ட எண்ணி, சாமிக்கு வேற திருமஞ்சனம் ஆட்டணுமே, அதனால கையில பாத்திரமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன பண்றாரு? தமது தூய வாயின் எடுத்து பெரிய நதியின் நல்ல நீரை கொண்டு, வாய்க்கலசம் ஊனமுதம் அப்படின்னு சொல்லி நமக்கு திருவாசகத்திலே வருது இல்லைங்களா? வாய்க்கலசம் ஊனமுதம். அதான் வாய் தான் கலசம். சாமிக்கு தீர்த்தம் கொண்டு வர கலசம் வாய். ஊன் என்ன அமுதம் என்னாச்சுன்னா ஊன் அமுதம் ஆயிடுச்சு, ஊன் அமுதம் ஆயிடுச்சு. அயனாருடைய வாயில வச்சதுனால அது ஊனாக இருந்தது அமிர்தம் ஆயிடுச்சு, ஊன் அமுது அப்படின்னு சொல்லி சொல்வார். இப்ப அப்படி தேவரை திருமஞ்சனம் மாட்ட எண்ணி தமது தூய வாயின் எடுத்து பெரிய நதியின் நல்ல நீரை கொண்டு, பெரிய நதியின் இந்த இடத்துல சொர்ணமுகி என்று சொல்லக்கூடிய பொன்முகல் யார், அந்த நீரை கொண்டு பரித்தனமாகிய தூய நிறைய திருப்பள்ளித்தாமங்களை தமது தலைமையிடத்தில் நிறைய கொண்டவராய். அப்படி குடுமையில நிறைய முடி வச்சிருக்கிறார் நாயனார். அந்த முடியில் அப்படியே செருகிக்கிறார். மலரெல்லாம் பறித்து அப்படியே அந்த குடுமையில செருகி கொண்டு வர்றார். ஆமா, மலரெல்லாம் முடியில செருகி இருக்கிறார். திருமஞ்சனத்துக்கு தீர்த்தம் வாயில கொண்டு வர்றார். அப்புறம் கரியமுதெல்லாம் தொன்னையில வச்சிருக்கிறார். இதையெல்லாம் இப்படியெல்லாம் எடுத்துட்டு பொன்முகலி ஆற்றிலிருந்து 220 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போக முடியுமா? போக முடியாது. அதனால பக்கத்துல அந்த பொன்முகலி ஆற்றுக்கு பக்கத்துல இப்ப இருக்கக்கூடிய காலத்தை தான் அதுதான் நாயனார் பூசை செய்த திருமேல். ஒரு சிலர் அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தூரமா உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அவ்வளவு தூரம் போக முடியுமா? வாயில தீர்த்தத்தை கொண்டுட்டு அவ்வளவு தூரம் போக முடியுமான்னா போக முடியாது. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய காலத்தினாதர் தான் காலத்தினாதர். அவர் தான் குடுமி தேவர். ஒரு சிலர் அதை இதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம தினனார் வழிபாடு செஞ்சது இது இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படியெல்லாம் கிடையாது. நாயன்மார் வழிபாடு செய்த திருமேனி தான் விளக்கம் பெறும். அதனால அவர் வழிபாடு செய்தது இந்த திருமேனி தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் நமக்கு இல்லை. இப்படி திருப்பள்ளி தாமங்களை தமது தூய தலைமயிரிடத்தில் நிறைய கொண்டவராய் அப்படியே இருக்கிறார். கல்லையில் அமுதை கொண்டு, வாயில் மஞ்சள் நீர் கொண்டு, குஞ்சு மேல் பள்ளித்தாமம் கொண்டு, அப்படியே அதாவது பெருமானுக்கு வழிபாட்டுக்கு தேவையான 3 சாதனங்களை இது மாதிரி கொண்டு வர, இவற்றை ஏந்திக் கொண்டு மலைமேல் சென்றதனை அடுத்த பாட்டில் சொல்ல போறாரு. கடிதனில் தாமதப்படாமல் வேகமா, தேவருக்கு பசி அதிகமா இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் வேகமா செய்யறார். ரொம்ப கடிதனில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதனை பசிப்பார் என்று இறங்கி ஏங்கி என வரும்பாட்டில் குடித்தார் என்று சொல்லி ஊன் அமுது அப்படின்னார். ஊனாகி அமுது இதனை பெரிய அளவில் கொண்டனர் என்பது பெரும் தடக்கை வேடன் கொடுஞ்சலை இறைச்சி பாரம் என்று சொல்லி திரு சாய்க்காடு தேவாரத்திலையும் அப்பர் சாமிகள் சொல்றாரு. ஆமா, என்ன சொல்றாருன்னா, அதாவது கொடுஞ்சலை இறைச்சி பாரம் என்று சொல்லி சொல்றார். சாலவும் இனியவற்றை ஒவ்வொரு பகுதியாக சுவை பார்த்து உமிழ்ந்தவற்றை ஒன்று ஒன்று ஏந்தி செல்வதற்குரியபடி அமைத்து மஞ்சனமாட்ட நீராட்ட நதி பெருமையினையும் அதன் நீர் நன்மையினையும் அதனை கொள்ளும் கொள்கலம் தூய்மை உடையன என்பார். மாநதி அப்படிங்கிறாரு. அதாவது அந்த ஆற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது மாநதினாரு. அந்த நீர் நன்னீர். வாயை சொல்லுகின்ற பொழுது தூய வாய் அப்படின்னு. எனக்கு கலசம் இல்லையே, இப்போ அது தினனாருடைய வாய் இல்லை, அது என்ன அபிஷேகம் கொண்டு வரக்கூடிய அபிஷேக தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய கலசம். அதனால தூய வாய் என்று சொல்லி அடைமொழிகளால சொல்றாரு. திருமஞ்சன நீர் அமைக்கக்கூடிய விதிகளை குறித்தவாறு குளிர்ந்த நீர் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு எப்பொழுதும் குளிர்ந்த நீர் தான் நம்ம விடணுங்க. ஆமாம், வெப்பமான நீரெல்லாம் போடக்கூடாது. சாமிக்கு குளிர்ந்த நீர் தான் நம்ம சாமிக்கு இது திருமஞ்சனம் செய்யணும். வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானை தன்னுடைய தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். தூயவாய் கலசமாட்டை என்று சொல்லி நம்முடைய அப்பர் சாமிகளும் பாடியிருக்கிறார். தூணரும் பள்ளித்தாமம் என்று சொல்லி இவரால் கொய்ய பெற்றமையாலும் தூணரும் பள்ளித்தாமம் என்று சொல்லி சொல்றாரு. இதனை ஆகமங்களிலும் புஷ்பவிதி முதலிய நூல்களிலும் காண்க என்று சொல்லி சொல்றாரு. உச்சி மேல் தலைமுடியில சொருகி கொண்டு வர்றார். தலைமயிரை பூக்குடையாக கொண்டு அதனால் நெருங்க பள்ளிச்சாமல் அமைத்துக் கொண்டனர் என்று சொல்லி சொல்றார்.
தனு ஒரு கையில் வெய்ய சரத்துடன் தாங்கி கல்லை புனிதமில் இறைச்சி நல்ல போனகம் ஒரு கை ஏந்தி இனிய எம்பிரானார் சாலம் பசிப்பர் என்று இறங்கி எங்கி நனிவரை நிறைவர் வெப்பை நன்னினார் தின்னனார்தாம். சுவாமிக்கு ரொம்ப பசிக்கும், சீக்கிரமா போகணும்னு நினைக்கிறாரு. அவரும் பசியோட தான் இருக்காரு. அவரும் 6 நாளா ஏதாவது சாப்பிடல, அவரும் பசியோட தான் இருக்காரு. ஆனா அவருக்கு பசி தெரியல, சாமி பசியோட இருப்பாராம். அதனால சொல்றாரு பாரு, இனிய எம்பிரானார் சாலம் பசிப்பர் என்று இறங்கி அப்படின்னாரு. சாமிக்கு ரொம்ப பசிக்கும். அப்படி அம்பினோடு வில்லை ஒரு கையில தாங்கி கல்லையினிடத்து தூய வெள்ளி இறைச்சியாக நல்ல திருவந்தினை ஒரு கையில் ஏந்தி இனியவராகிய பெருமானார்களும் பசித்திருப்பார் என்று இறங்கி மிக விரைந்து இறைவரது மலையை சார்ந்தார். மிக வேகமா போறார். அந்த காலத்து மலைக்கு ஆற்றிலிருந்து தண்ணியெல்லாம் எடுத்துக்கொண்டு மலரெல்லாம் பறித்து கொண்டு அந்த ஊனவதை கையில எடுத்துக்கொண்டு வேகமா போறார். ரொம்ப வேகமா சாமிக்கு ஊட்டுறதுக்காக போறார். கையில் வெய்ய சரத்துடன் தனு தாங்கி என்று சொல்லி கல்லை போனகம் ஏந்தி, அவர் ஏந்தியது கல்லையின இறைச்சி போனகம் அதனுள் நின்றது. அது இறைச்சி இருக்கக்கூடிய தொன்னை, கல்லைனா தொன்னைன்னு அர்த்தங்க. இந்த தொன்னையில வச்சுட்டு எல்லாம் போறார். இறங்கி ஏங்கினா அவர் பசிக்கு இறங்கினார் என்று சொல்லி சொல்றார். சாமிக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பசிக்குது. சாமிக்கு பசிக்குங்கிறதுனால அவருக்கு இப்ப பசி தெரியுது. பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பறிந்தேன்னு மணிவாசக பெருமான் சொல்வார் இல்லைங்களா. குழந்தைக்கு எப்ப பசிங்கிறது அம்மாவுக்கு தெரியும். அது மாதிரி சாமிக்கு எப்ப பசிங்கிறது இப்ப தின்னனாருக்கு தெரியுது. ஏன்னா தின்னனாருக்கு எப்படி இருக்கிறாருன்னா தாய் பசுவா இருக்கிறார். அப்படித்தானே சொல்லியிருக்காரு. வேற எந்த இடத்துலயும் சிவபெருமான கன்றுக்குட்டியா சொன்னது இடமே கிடையாது. இந்த ஒரே இடம் தான் இல்லைங்களா. கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிவபெருமான பார்த்து அதை அந்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு தாய்ப்பசு கன்றை விட்டு பெரிய மனமில்லாத தாய்ப்பசுவை போல நாயனார் பிரிந்தார். அதனால இப்ப அவருக்கு சாமிக்கு பசிக்கும், சாமிக்கு பசிக்கும், சாமிக்கு பசிக்குங்கிறதா மனசுல இருக்குது. அவருக்கும் பசி இருக்கும், ஆனா அது அவருக்கு தெரியல. அதான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியனுடைய ஊனனை உருக்கி உள்ளொலி பெருக்கி உலப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறப்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளினிய. அந்த நிலையில இருக்கிறார் நாயனார். அது கண்ணப்ப நாயனார். சாமியை விட்டு பிரிய முடியல. சாமிக்கு பசிக்கும், சாமிக்கு பசிக்கும், சாமிக்கு அமுது ஊட்டணும் அப்படிங்கிறதுலயே இருக்கிறார். வேற எதுவும் அவர் மனசுல இல்லை. நன்னினார்னா செய்வனை குறிப்பு. நீர் சுமந்து திருப்பள்ளி தாமம் கொண்டு ஊனமது ஏந்தி விரைவில் மெய்யினாலும் பசிப்பார் என்று இறங்கி இயங்குதல் மனத்தினாலும் நிகழ்ந்தது என்று சொல்லி இறைவனுக்கு திருப்பணி செய்ததில் வேண்டப்பட்டு விதித்த மனமொழி மெய்களின் ஒருமைப்பாடு. இதை மனமொழி மெய்களால் வழிபாடு செய்யறதுக்கு இதுதான். மனசும் அடிச்சுக்குது, அப்புறம் உடம்பும் அதெல்லாம் எடுத்துட்டு வேகமா வர்றாரு. அப்புறம் வாயாலும் பெருமான வாழ்த்தி சொல்ல போறாருங்க. இது அருமையான பாட்டுக்கு இதுவரைக்கும் சிவபெருமானை பார்த்து சாமி இழைச்சு போயிட்டாரு இதை யாரும் சொன்னதாக நமக்கு புராணத்துல எந்த புராணத்திலும் இல்லை. சிவலிங்க திருமேனியை பார்த்து ஒருத்தர் இழைச்சு போயிட்டாருன்னு சொன்னது நாயனார் மட்டும்தான், கண்ணப்ப நாயனார் மட்டும்தான். இது முதல்ல இப்பதான் பாக்குறாரு சாமியை பார்த்து. இப்ப இதுக்கு முன்னாடி அவருக்கு சாமி பார்த்தது கூட இல்லை. இப்ப 2வது முறை பார்க்கிறாரு நினைக்கிறேன். வந்தோன்னு பார்த்தாரு. இப்ப அம்மதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பாக்குறாரு. சாமி பார்த்து கேட்கிறாரு, ரொம்ப இழைச்சு போயிட்டீங்களே என்று சொல்லி கேட்கிறாரு. அதான் இந்த பாட்டு. இளைத்தனர் நாயனார் என்னை இன்பச் சென்று எய்தி வெப்பின் முளைத்தது முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சளினில் என்னை விளைத்த அன்பு வில்வார் போல விமலனார் முடிவேல் விட்டார். எப்படி எல்லாம் சாமி வழிபாடு செஞ்சிருக்கிறார் பாருங்க. அதாவது இளைத்தனர் நாயனார் என்று சாமி ரொம்ப இழைச்சு போயிட்டார். சிவலிங்க திருமேனி அவருக்கு எப்படி தெரியுதுன்னா ரொம்ப இழைச்சு போன மாதிரி தெரியுது. தம் தலைவராகிய தேவர் இளைத்தனர் என்றும் வேகமாக போய் ஈண்டச் சென்று எய்தி அப்படின்னார். அப்படின்னா வேகமா போய் என்ன செஞ்சார் அப்படின்னா முளைத்தெழு முதலை கண்டுனர். முளைத்தெழு முதல்லாம் சுயம்பு திருமேனிங்க, தானே முளைத்து வந்தவர். அங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் சுயம்பு திருமேனி. அதான் முளைத்தெழு முதலை கண்டு அப்படின்னார். முளைத்தெழுந்த முதல்வராக அவரை கண்டு அவரது திருமுடி மேல் இருந்த மலர்களை
எப்படியெல்லாம் நீக்கினார் பாருங்க. முதல்ல வந்து என்ன செய்யணும், நம்ம அபிஷேகம் சாமியை வந்து வழிபாடு செஞ்சா முதல்ல நிர்மாலிய மலரை எல்லாம் எடுக்கணும் இல்லையா? அப்படித்தானே தினசரி நம்ம வழிபாடு பெட்டகத்தில் வச்சிடறோம். பெட்டகத்தை திறந்து பூஜைக்கு சாமி எழுந்தருள் செய்யறோம். எழுந்தருள் செஞ்சோன்னா முதல் செய்யற வேலை என்ன, மேல் இருக்கக்கூடிய நிர்மாலிய மலரெல்லாம் எடுக்கணும். அவர் எப்படி எடுத்தாருன்னா செருப்பணிந்த காலால் அதெல்லாம் தள்ளினார். ஏன்னா கையில எல்லாம் இருக்குது இல்லையா? கையில வந்து இறைச்சி இருக்குது, மலர் குடி மேல இருக்கு, ஒரு கையில வில்லு இருக்கு. அதனால செருப்பணிந்த காலோட வளைத்த பொற்செருப்பால் மாற்றி அப்படின்னார். அப்புறம் சொல்றாரு பாருங்க, வாயில் மஞ்சள் நீர் தம்மை, அது என்ன திருமஞ்சன நீரா? அவர் வாயில கொண்டு வந்திருக்கிற நீர் திருமஞ்சள் நீர். வாயில் மஞ்சள் நீர் தம்மை எப்படி விட்டார் அப்படின்னா, விளைத்த அன்பு விழுவார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னார். அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் முடிமேல வந்து பெருமானுக்கு கொண்டு வந்த உமிழ் நீரோட சேர்ந்து பொன்மொழி ஆற்றின நீர் எப்படின்னா அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமான். அதாவது விளைத்த அன்பு விழுவார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது வளைத்த பொற்செருப்பால் மாற்றினார். செருப்பு கூட அடைமொழி சொல்றார் பாருங்க, பொற்செருப்புனார். ஏன்னா சாமியினுடைய திருமுடி மேல படக்கூடிய அளவுக்கு அந்த செருப்பு, அவர் அணிந்த செருப்பு புண்ணிய செஞ்சிருக்கு. அதனால ஒரு செருப்பு அப்படின்னாரு. அவருடைய கைகளை சொல்லுகின்ற பொழுது பொற்கரத்தால் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஞானசம்பந்த பெருமானுடைய கைகளை வந்து அதாவது மலர்ந்த ஒரு மலருக்கு உண்மையா சொல்றாரு இல்லைங்களா? இந்த மலர் போன்ற கைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது யாரு எழுத முடியாத ஒரு ஓவியனும் எழுத முடியாத மலர் போன்ற கைகள் என்று சொல்லி நம்முடைய முதல் சந்திப்புல சொல்லுவாருங்க. ஆமா, மலர் கையால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. நல்லா அந்த இடம் அப்பரே என்ன அவரும் அடியேனேன் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. நல்லா அருமையான இடம் முதல் சந்திப்புல வரும். மலர் கையால், மலர் கை தான் அந்த இடத்துல சொல்றாரு. ஆனா இங்க கண்ணப்பநாயனாருடைய செருப்பு கூட என்ன சொல்றாருன்னு சேக்கிழார் பெருமான் பொற்செருப்பு பொற்கரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இளைத்தனர் பசையால் மேனி இலைக்கும் இயல்பு பற்றி இவ்வாறு எண்ணினார் என்று சொல்லி, இளைத்தல் கரணங்கள் சக்தி குறைதல் கலைத்தல் என்று சொல்லி, இவருக்கு வந்து சாப்பிடாதனால சாமி இழைச்சு போயிட்டாரு என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. நான் இதை பல முறை சொல்லியிருக்கிறது தான். நம்பிகள் வந்து ஒரு மதிய நேரத்துல திருக்கச்சூர் வருகின்ற பொழுது இறைவன் வந்து நம்பியை பார்த்து சொல்றார், சுந்தரரை பார்த்து சொல்றார், மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்த வேட்கை விட இப்பொழுதே சோறிருந்து யானமுக்கு தருகின்றேன், அப்புறம் நீர் அகலாதை சிறிது பொழுது அமரும் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் அப்படின்னார். இங்க வந்து சாமியை பார்த்து கண்ணப்ப நாயனார் இழைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க சுந்தரரை பார்த்து சாமி சொல்றாரு. எப்படி பாருங்க, கொண்டும் கொடுத்தும் அப்படிங்கிற மாதிரி சாமி மேல நம்ம அடியார்களுக்கும் அந்த அன்பு இருந்திருக்குது, அடியார் மேல சாமிக்கும் அன்பு இருந்தது. சுந்தரருக்கு வந்து ஒருவேளை சாப்பாடு கொஞ்சம் காலதாமதம் தான் ஆச்சு, சாப்பிடாமையெல்லாம் இல்லை, கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அந்த நேரத்துல சாமி வந்து மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்தீர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க, வெளியில எங்கேயாச்சும் போயிடாத, இங்கேயே இந்த மதிலோரத்திலேயே இரு, நான் போய் ஒவ்வொரு வீடா இறந்து கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த இடத்துலதான் சொல்றாரு உரையாசிரியர் சொல்றார், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறிந்து வள்ளுவ பெருமான் சொல்றாரு இல்லைங்களா? என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் கூட சாமி அந்த அன்னைக்கு இன்னைக்கு என்ன நம்ம அனுபவிக்கணும்னு பெருமான் கொடுத்திருக்கிறானோ அதை மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதுக்கு மேல எதையும் நாம அனுபவிக்க முடியாது. அந்த முந்துன பாட்டுல சொல்றாருங்க, புறவலனார் அப்படிங்கிற முனைப்பாடி புறவலனார் அப்படிங்கிறார். முனைப்பாடியினுடைய ராஜா, திருமுனைப்பாடி நாட்டினுடைய ராஜா நரசிங்கமுடைய நாயனாருடைய வளர்ப்பு மகன் இல்லைங்களா? அதனால சொல்லுவார், அணைந்தருளும் அவ்வேலை அமுது செய்யும் பொழுதாக கொடர்ந்தபது சமைத்தருளும் பரிசனமும் முருகாமை தனந்தபசி வருத்தத்தால் தம்பிரான் திருக்கோயில் புணர்ந்தமதில் புறத்திருந்தார் முனைப்பாடி புறவலனார் அப்படின்னு. திருமுனைப்பாடி நாட்டினுடைய புறவலனார் அப்படின்னா அரசர். அவர் வந்து பசியோட படுத்திருக்கிறாரு. சாமி என்ன செய்ய போறாரு? இறந்து கொண்டு வந்து கொடுக்க போறாரு இல்லைங்களா? ஒரு அரசருக்கே இறந்து கொண்டு வந்து கொடுத்த சாப்பாடு தான் அன்னைக்கு யாருக்கு? சுந்தரருக்கு. அதான் சொல்றாரு, அந்த இடத்துல தான் சொல்றாரு, யாரா இருந்தாலும் சாமி இன்னைக்கு என்ன நமக்கு வகுத்து வச்சிருக்கிறானோ அதுதான் நமக்கு கிடைக்கும், அதுக்கு மேல எதுவும் கிடைக்காது. இந்த இடத்துல சொல்றாரு. இந்த இடத்துல அதான் இளைத்தனர் அப்படிங்கிறது இங்க வருது. திருக்குறள் தொண்டாயனர் பணத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வருதுங்க. திருக்குறிப்பு தொண்டநாயனார் பணத்துல சாமி தான் அங்க அடியார வர்றாரு,
நாயனார் பார்த்து சொல்றாரு, திருமேனி இழைத்திருந்தது என் அப்படின்னு சொல்றாரு. அங்க ஒரு இடத்துல இந்த இழைத்தங்கிறது வருது, திருமேனி இழைத்திருந்தது என் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த இடத்துல சிவலிங்க திருமேனியை பார்த்து இழைத்தனர் அப்படின்னு சொன்னது இங்கதான். அப்புறம் கோடியக்கரையில சுந்தரமூர்த்தி சாமிகள் அந்த கடல் காற்று பட்டு அரித்த திருமேனியை பார்த்து கொடியேன் கண்கள் கண்டன கோடி குலகரையே என்று சொல்லி அங்க சொல்றாருங்க. கொஞ்சம் ஈசல் அதிகமா இருக்கு, நேற்று மழை பெஞ்சதுனால. முடிவிசை நாட்பூசையின் தொடக்கம் முன்னே பூசையின் நிர்மாலியங்களை களைதல். முதல்ல நிர்மாலிய மலர்களால் களைவது அப்படிங்கிறது ஒரு சடங்கு நம்மளதுல இல்லைங்களா. அதெல்லாம் அப்படியே செருப்பணிந்த காலோடு அதையெல்லாம் அப்படியே நீக்கினார். முதல்ல அது செய்யறார். முன்பிறப்பில் பூசனை செய்த வாசனை பற்றி இவ்வாறு செய்தார் என்றிடமாம். போன பிறப்புல என்னவா இருந்தார்? அவரு அர்ச்சுனனாக இருந்தவர் இல்லைங்களா. அதனால பூசை செய்ய எப்படி செய்யறது அப்படிங்கிறது அந்த வாசனை அவருக்கு தெரிஞ்சிருது அப்படியே. அதனால அந்த மலரெல்லாம் நீக்கிறார். அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும்? அபிஷேகம் செய்யணும் இல்லைங்களா. அதான் சொல்ற முளைத்தெழுதல், தானாய் முளைத்தெழுந்த முதல்வர் சுயம்பு மூர்த்திங்க. பெருமானுடைய திருவேணி சுயம்பு மூர்த்தி. மலையில் கொடுந்தாயுள்ள அப்படின்னு சொல்வார். காலில் வளைத்தவர் செருப்பு, காலின்கண் வளைந்து சூழ்ந்து அழகிய செருப்பு அப்படின்னு சொல்றார். எழுதறிய மரம் கடத்தால் எடுத்தெறிஞ்சி விடையில் மேல் வருவார்தாமே அழுது அழைத்துக் கொண்டவர் தான் அப்பரே என்ன அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எழுதறிய மலர் கடத்தால் எடுத்தெறிஞ்சின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய கைகளை சொல்லுவார் சேக்கிழ பெருமான். எந்த ஒரு ஓவியனாலும் அந்த அழகை எழுத முடியாது. ஞானசம்பந்த பெருமானுடைய கை அவ்வளவு அழகா இருக்குமா. எழுதறிய மலர்கரத்தால் எடுத்தெறிஞ்சி விடையின் மேல் வருவார்தாமே அழுது அழைத்துக் கொண்டவர் தான் அப்பரே என்ன அவரும் அடியேன் என்றார். அப்பரேன்னா அப்பானா மகனேன்னு சொல்லலாம். ஆனா அவர் ஒரு பணிவு கருதி ஒரு அடக்கம் கருதி மகனேன்னு சொல்லல, அடியேன் அப்படின்னு சொன்னார். முதல் சந்திப்புல வந்தது வளைத்த பொற் செருப்பு அப்படின்னு சொன்னார். நீர்தனை முடிவில் அதான். அப்புறம் என்ன செஞ்சாரு? அடுத்தது வாயிலை கொண்டு வந்த திருமஞ்சன நீரை வெளியே சாமி மேல விடுறார். நீர் விடுதல் என்பது வழக்கு. பூசனை தன்னை முப்பொரு காலில் தொடு செருப்படியால் நீக்கி வாயில் இடுமுனல் மேனியில் ஆட்டி தந்தலை தங்கிய துவர்ப்பு வேற்றி இறைச்சியில் பெரிதும் போனகம் படைத்து பிரானை கண்டு கண்டு உள்ளம் கசிந்து காதலில் கொண்டதோர் கூத்து முன்னாடி குறைகளின் அன்போடு மிருக இறைஞ்சி ஆறா அன்போடு கானகமடையும் என்று சொல்லி நக்கீர தேவநாயனார் கண்ணப்ப தேவர் திருமரத்தில் போற்றி இருக்கிறார். எப்படி எல்லாம் பூசை செய்தார் அப்படிங்கிறது நக்கீர தேவநாயனாரும் கண்ணப்பர் திருமரத்தில் பாடியிருக்கிறார். இந்த விளைத்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான முன்பு தவம் காரணமாக இப்போது தானே விளைந்த அன்புனார். முன்பு என்ன தவம் செஞ்சாரு? அர்ஜுனனாக இருந்த பொழுது தவம் செஞ்சார் இல்லைங்களா. அர்ஜுனனாக இருந்த பொழுது பாசுபதம் வேண்டி பெருமானை தினசரி பூஜை பண்ணுவார். அது என்ன எப்படி பூஜை பண்ணுவார்? வஞ்சமான தஞ்சொலிக்கு வைகடு நற்பூசனையால் நஞ்சமுது செய்தருடும் நம்பி எனவே நினையும் பஞ்சவரில் பார்த்ததற்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சகிணி மஞ்சளமும் கோலிலிய பெருமானே அப்படின்னார். அது ஒரு நாள் தவறாத பூஜை பண்ணும். அது 5 புலன்களை அடக்கி பூஜை பண்ணார். இப்படி எல்லாம் பண்ண முடியுமானா அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது பெரியவங்க பண்ணுவாங்க. பஞ்ச மனத்து அஞ்சொலிக்கு வைகளில் பூசணையால் அப்படின்னு. இப்ப இந்த நாயனாருக்கு அப்படி அர்ஜுனாக இருந்த பொழுது செய்த தவம் காரணமாக இப்போது தானே விளைந்த அன்பு அப்படின்னார். இவருக்கு முன்னை பிறவேன் என்றும் உடன் வந்த குணவிசேடமாம் என்பது சொல்றார். இப்ப எப்படி அதை உமிழ்ந்தார் அப்படிங்கறத சொல்றார். வாயிலை கொண்டு வந்த திருமஞ்சன் எப்படி உமிழ்ந்தார் அப்படின்னா அன்பு உமிழ்வார் போல் அப்படின்னார். அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது. அவர் நீரை மட்டும் உமிழ்ல, உள்ள இருக்கக்கூடிய அன்பையே உமிழ்ந்தது போல இருந்தது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அன்பு உமிழ்வார் போல வாய் கலசமாக கொண்டு வந்த நீரினால் நீராட்டு வித்தல் தம்முள்ளே விளைந்த அன்பினை உமிழ்ந்தது போல இருந்தது என்பதாம் என்று சொல்லுகிறார். அன்பு காரணமாக நிகழ்ந்த செயலுக்கு அன்பினையே உமைத்தது இதற்கு ஓமை பெரிதின்மையும். அதாவது அன்பு காரணமாக நிகழ்ந்தது இந்த செயல். அதனால அன்பையே ஊமையா சொல்றாரு. அதுக்கு மேல இன்னொரு ஊமை சொல்ல முடியாது இல்லைங்களா. அன்புக்கு மேல இன்னொரு ஊமை சொல்ல முடியாது. அதனால அன்பையே ஊமையாக சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. வாயின் மஞ்சள் நீரை முடிமேல் விட்டது அன்பினை உமிழ்ந்தது போன்றது என்ற தற்குறிப்பேற்ற உமையின் பால்படும் என்று சொல்லி அது பின்னாடி சொல்லப்படுற பொருவில் அன்புருவமானார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவர் முழுவதும் அன்பை உருவமாக ஆகினவராதலில் அன்புருவத்தில் அன்பனை என்று வேறொன்று விளையாமையால்
உள்ளே விளைந்த அன்பனையே மேல் வழியுமாறு உமிழ்ந்தார் என்பது கருத்து. ஏன்னா ஒரு உருவமே முழுக்க அன்பாகவே இருக்கிறார், அன்பே உருவமாக இருக்கிறார். அதனால வேற எந்த ஓமை சொன்னாலும் அதுக்கு பொருத்தமா இருக்கான்னு சொல்லி அன்பையே உமிழ்ந்தது போல் இருந்தது. இந்த சரீரத்துல முழுக்க முழுக்க அன்புனே வருது. அவர்கிட்ட வேற ஒண்ணும் இல்லை, பெருமானிடத்துல அன்புதான், அதான் பிரதானமா இருந்தது. ஊட்டு கார்முகன் தன்னோடும் தோன்றிய புயல்வாய் ஊட்டு தன்முனன் அந்தியன் கிருமி செய்குத்தல் வேட்டுபக்குல தென்னனார் மஞ்சனம் விமலர் காட்டுகின்றதோ தனிச்செயல் போன்றுள்ளது அன்றே என்று சொல்லி கந்தபுராணத்திலேயே கூட ஆற்றுப்படுவதில் சொல்லப்பட்டிருக்கு. விமலனார் அப்படின்னா நிர்மலனாதலில் அவரை மஞ்சனம் மாட்டி தூய்மைப்படுத்துதல் வேண்டப்படுவது அன்று. சாமியே நிர்மலன் இல்லையா, பெருமானுக்கு நின்மலன் ஒரு பெயர் உண்டு இல்லை, விமலன் நின்மலன் இதெல்லாம் பெருமானுடைய திருப்பெயர். அதனால ஒரு திருமஞ்சனம் மாட்டி தான் அவரை தூய்மைப்படுத்தணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஆனா அன்பினில் ஆடுதலையே அவர் விரும்புவாராதல் இவரது திருவாய்நீர் மஞ்சனத்தை விரும்பி ஏற்றனர். அன்பிலே ஆடுவதுதான் சாமி விரும்புவாருங்க. அதனால இவருடைய திருவாய்நீர் மஞ்சனத்தை விரும்பி ஏற்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதே மாதிரி அமர்நீதி நாயனாருடைய புராணத்திலே பாருங்க, அன்பர் அன்பெனும் நல்ல அன்பர் அன்பெனும் மஞ்சனா மாட்டின்னு சொல்லி அந்த இடத்துல வரும். அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் வருதுங்க, அருமையான இடம். அதுவும் அதுல என்ன சொல்லுவார் அப்படின்னா, அன்பர் அன்பெனும் தட்டுக்கு இறைவர் அருளெனும் தட்டு தாழ்வுறும் வழக்கால் அப்படின்பார். அந்த இடத்துல அந்த பொருள் எல்லாம் வைக்கிற தட்டு மேலேயே இருக்கும், சாமியினுடைய தட்டு கீழே இருக்குது. அதுக்கு என்ன சொல்வார் அப்படின்னா, அன்பர்களுடைய அடியாருடைய அன்பு என்று சொல்லக்கூடிய தட்டுக்கு இறைவனுடைய அருள் என்று சொல்லக்கூடிய தட்டு தாழ்ந்திருந்தது அப்படின்னாரு. அதுதான் தாங்கிட்டு இருக்கக்கூடியது, அருள் தான் அந்த அன்பை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியது. அந்த இடத்துல அப்படி சொல்வார். அப்ப பெருமானிடத்துல அன்புக்கு மேல இன்னொன்னு எதுவுமே இல்லை. அது விமலனார் அப்படின்னாரு. திறனார் திருவாக்கால் குறிப்பதும் காண்க என்று சொல்லி அவர் இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவர். திறனார் பொறுவில் அன்புருவமாயினவர் ஆதலின் அவரது வாய் நீரால் அவரது தூய்மை அனுசிதப்படவில்லை என்பதும் குறிப்பு. நாயனாருடைய வாய் நீர் பட்டதனால சாமிக்கு ஏதாவது தீட்டாயிருச்சு அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டார். யாவையும் சூனியும் சத்தெதிராகலின் சத்திய அறியாது அசத்து இலது அறியாது இருதரன் அறிவுள்ளது 2 7 சூத்திரம். இந்த அன்பாகிய சத்து விளக்கிட உணராத இடத்து சிவகோசரை செயல்களை அனுசிதம் என்று கருதினார். சிவகோசரர் அதெல்லாம் அனுசிதம் கருதினார். சாமி அவருக்கு உணர்த்தினார். கனவுல போய் உணர்த்து, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு நியவாம் என்றும் என்று சொல்லி இறைவனே அந்த அவருடைய கனவுல போய் சொல்றார். விளைந்த அன்பு நிர்வாகம் போல் என்பதனை தனக்கு ஓமையில்லாத தனிச்செயல் என்று சொல்லி சொல்றார். ஏன்னா நாயனாருடைய அந்த அன்புக்கு இன்னொரு அன்பு சொல்லவே முடியாது. விட்டார் அப்படின்னா உமிழ்ந்தார், மஞ்சனமாக அப்படியே திருமஞ்சனமாக அந்த திருவாய் நீரையெல்லாம் திருமஞ்சனமாக சாமியுடைய திருமுடி மேல நாயனார் விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மஞ்சன மாட்டையனை நதியின் நீரனை வாயிலில் கொண்டார் என்று சொல்லி சொல்றார். என்ன சொன்னார்னா, ஒரு வாயில் அளவு மட்டில் கொண்ட நீர் இறைவனது திருவேணி முழுவதும் ஆட்டுதற்கு சிறிதும் போதாமையால் நம்ம நினைக்கலாம் இல்லையா, வாயில கொண்டு வந்த தண்ணி எப்படிங்க சாமிக்கு முழுவதும் அந்த சாமி திருமேனியெல்லாம் நலையுமா, எவ்வளவு கொண்டு வர முடியும், வாயில கொஞ்சம் தானே கொண்டு வர முடியும் நம்ம நினைக்கலாம். அதுக்கு சிவகுணியை சொல்றாரு, அதாவது அந்த நீரினால் இறைவன் திருமேனி முழுவதும் நீராடி அமைந்தனராக பாவித்துக் கொண்டனர். அது ரொம்ப முக்கியம். அது கொஞ்சம் தண்ணி தான் சாமி மேல விழுந்திருக்கும் இல்லையா, ஆனா சாமி அது முழுக்க நனைந்த மாதிரி பாவனை செஞ்சுக்கிறது. அதான் பாவனா பூசனை அப்படின்னு சொல்லி சொல்றது. அப்படி பாவனையின் உள்ளே நின்று அமர்ந்து கொண்டு பாவனை பயனை அருளினார் என்று சொல்லி பாவிப்பார் மனம் பாவிக்கொண்டானே என்று சொல்லி அப்பர் சாமியுடைய தேவாரம். அது மாதிரி சண்டீச நாயனர் ஆட்டிய பாலாகிய திருமஞ்சனத்தை வெண்மண லிங்கத்தின் திருமேனியில் இருந்த அன்பர் அன்பின் பாலுள்ளதாய் மூலமர்ந்த நயப்பாடு முதிர்ந்த பற்று முற்ற சூழகோல முதலில் நிறைந்து குறித்த பூசை கொண்டாடியதுன்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான இடம் இல்லைங்களா, ஏன்னா ஒரு வாயில கொண்டு வந்த தண்ணி எவ்வளவு சிவலிங்க திருமேனி நலையிற அளவுங்க இருக்கும், அப்படிலாம் இருக்காதுன்னா அந்த திருமேனி நலைந்ததாக ஒரு மனசுல கரைஞ்சிருப்பார். அதான் அந்த பாவனை தான் அந்த இடத்துல பலனை கொடுத்தது பெருமானுக்கு.
அதுக்கு பேர் பாவனா பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாமிக்கு தலைமிசை சுமந்த பள்ளி தாமத்தை தடங்காலத்தை மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி சிலைமிசை பொலிந்த செங்கை தின்னனார் சேர்த்த கல்லை இலைமிசை படைத்த ஊனின் திருவுந்து எதிரே வைத்து அப்படி எல்லாம் கொண்டு வந்து இப்போ வழிபாடெல்லாம் முடிச்சுட்டார் இல்லைங்களா. அபிஷேகம் முடிஞ்சது, மலர் சூட்டியாச்சு. அடுத்து சாமிக்கு என்ன செய்யணும்? நிவேதனம் செய்யணும். நிவேதனம் செய்யறதுக்கு எல்லாம் அந்த அமுதையெல்லாம் அப்படி கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டார். அதான் சொல்றார், தலையின் மேல் உள்ள குடுமையின் மேல் குஞ்சி மேல் ஹிருதய கொண்டார். உடலில் உயர்ந்த தலை அதன் மேல உச்சியில் தனது உள்ளது குஞ்சி. குடுமி தேவருக்குரிய திருப்பள்ளி தாமத்தை அதனிலும் மேலாக வைத்திருந்த திருநாள் அதை போற்றிய தன்மை குறிக்கப்பட்டதாம் என்று சொல்லி சொல்றார். பூனாலும் தலை சுமப்பன் நமக்கு தேவாரம் சொல்லுது. அது மாதிரி உடம்புல உயர்ந்த இடம் தலை. அதனால எங்க கொண்டு வந்தார் அப்படின்னா சாமிக்கு மலரெல்லாம் தலை மேல வச்சு கொண்டு வந்தார். நம்மளே சாமிக்கு திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொண்டு வர பொழுது காலுக்கு கீழே தொங்க விட்டு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் கூடையில வச்சு இப்படி கொண்டு வரணும். எப்பொழுதும் திருப்பள்ளி தாம மலர் கொண்டு வருகின்ற பொழுது இப்படிதான் மேல தூக்கி தான் கொண்டு வரணும். அது நாயனார் இயற்கையாகவே தலை மேலேயே செருகிட்டு வந்துட்டார். தலையின் மேல் உள்ள குடுமியின் மேல் குஞ்சியை உதய கொண்டார் என்று சொல்லி சொன்னார். குடுமி தேவருக்குரிய திருப்பள்ளி தாமத்தை அதனின் மேலாக வைத்தனர் என்று திருநார் அதை போற்றிய தன்மை குறித்தது என்று சொல்லி தம்பிரானார் திருநார் இவரை தன் தலைவராக இனிய பிராணாராக கொண்ட அன்பு நிலை குறிக்க இவ்வாறு கூறினார் என்று சொல்லி முடிமிசை வணங்கிச்சார். ஒரு கையில் அம்பு வில்லும். இப்ப நாயனாருக்கு அப்படின்னா ஒரு கையில அம்பு வில்லெல்லாம் இருக்கு, இன்னொரு கையில ஊன் அமுது அந்த தொன்னை கையில வச்சிருக்கிறார். அப்புறம் கையில எடுத்து சாத்துவது இயலாததனால தலையணை தேவரது திருமுடியின் மேல் வருமாறு நின்று வணங்கி தலையில் கொண்ட திருப்பள்ளி தாமத்தை அவரது திருமுடியின் மேல் உதிர்த்தனர். அப்படியே தலை மேல அப்படியே சாமியினுடைய திருமுடியில உதிர்த்தாராம் நாயனார். இதனையே சாத்தி என்று சொல்லி சொல்றார். வணங்கி என்றது தமது முடி அவர் முடிமேல் வரும்படி வளைந்து குனிந்து என்று சொல்லி சொல்றார். இப்போது நாம் கண்டு தரிசிக்கும் திருக்காலத்தினாதரது திருமுடி மீது தமது திருமுடியினால் வணங்கி பூக்களை உதிர்க்க வேண்டுமாயின் தின்னனார் இக்காலத்து நாம் காணும் மனித வர்க்கத்தாரின் மிக நீண்ட உடல் நீளத்தின் 2 பங்குக்கு மேல் அதிக நீண்ட திருமேனியுடையவராக இருத்தல் வேண்டும் என்பது ஊகிக்க உள்ளது. நல்ல உயரமான உடல்வாக இருந்திருக்கணும். ஏன்னா சாமி ரொம்ப உயரமா இருப்பார். காலத்தி பெருமான் ரொம்ப உயர்ந்த திருமேனி இல்லைங்களா. அப்படியே தானே முளைத்து வந்த திருமேனி, சுயம்பு திருமேனி. அதான் முளைத்தலு முதலை கண்டு அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் சொல்றாரு. அப்படி அவ்வளவு உயர்ந்த திருமேனியில தலைமையில் இருக்கக்கூடிய பூவை அப்படியே கொண்டு வந்து உதிர்க்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த ஒரு இதுல இருந்திருப்பார், உடல்வாக இருந்திருப்பார். சரி, எப்படி சாமிக்கு நிவேதனம் பண்ணார் அப்படிங்கிற இந்த பாட்டுல சொல்றாருங்க. அருமையான இடங்க. பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு. முடிஞ்ச மனப்பாடம் பண்ணிக்கணும். ஏன்னா சாமிக்கு எப்படி படைச்சார் அப்படிங்கறது இதில் தான் சொல்றாரு. கொலுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோத்தங்கு அடலுரு பதத்தில் காட்சி பள்ளினால் அதுக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இவரைச்சி சால அழகுது நாய நேரே அமுது செய்து அருளும் என்றார். குழந்தைகளுக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டி இருக்கிறார். குழந்தைகளுக்கு நம்ம அசைவம் சாப்பிட்டு இருக்கிற பொழுது தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா இருக்குடா சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து ஊட்டுவோம் இல்லைங்களா. அவர் குழந்தைகளுக்கு அப்படி ஊட்டுறது. அது மாதிரி கனகராயனர் என்ன செஞ்சாருன்னா நல்ல சதைக்கறியா சுவையான கறிகள் எல்லாம் சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்றாரு. அதுக்கு முன்னாடி கொழுவிய தசைகள் எல்லாம் கோளினில் தெரிந்து கோர்த்தன்னாரு. அப்படின்னா நல்ல சதைக்கறியா எடுத்துட்டாரு. அது எலும்பெல்லாம் இல்லாம சதைக்கறியா எடுத்து ஒவ்வொன்றா ஒரு கோல்ல அந்த கடைக்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த தீக்கடைக்கோல் அப்படி கோர்த்துட்டார். ஒவ்வொன்றா கோர்த்துட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா அலருரு பதத்தில் காட்சி. ரொம்ப ரொம்ப முக்கியங்கள். தீ ரொம்ப முழங்குச்சுன்னு வச்சுக்கங்களேன், வேகமா எரிஞ்சதுன்னா என்ன அது கறியெல்லாம் தீஞ்சு போயிடும் இல்லைங்களா. அதை சிம்பிள வச்சு வாட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா, உங்களுக்கு தானே தெரியும். சிம்பிள வச்சு வாட்டியிருக்கிறார் அந்த காலத்திலேயே நாயனார். அது அலருரு பதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சேக்கிழ பெருமான். அலருரு பதத்தில் காட்சியினர் ரொம்ப அருமையான இடங்கள். அந்த காலத்திலேயே அந்த இறைச்சியை எப்படி வதக்கணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்திருக்கிறார் பாரு. அழகொரு பதத்தில் காட்சி.
அப்புறம் என்ன சொல்லாரு, வல்லினில் அதுக்கி நாவில் அப்படின்னாரு. அதுக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தின்னு பார்த்தாரு அப்படின்னா புராணம் தப்பு. அப்படி தின்னு பார்க்கலாம். அதக்குதல் அப்படின்னா புகையில இறக்குற மாதிரி அப்படி மென்னு அதக்கி பார்த்து அதுல சுவையா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க. வல்லுனில் அதக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து. பழகிய இனிமைன்னா ஏற்கனவே அவர் சாப்பிட்டு பழக்கம் இருக்கு, அதனால எந்தெந்த சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதை பழகிய இனிமை பார்த்து படைத்த இந்த இறைச்சி சால அழகுது நாயனீரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா அதாவது இந்த இறைச்சி ரொம்ப அழகியது, நாயனீரே தேவரீர் இதனை அமுது செய்து அருளும் என்று சொல்லி சொல்றாரு. நாயனார் அப்படின்னா சிவபெருமானுக்கு நாயனார் ஒரு பெயர் உண்டு, அடியார்களுக்கு நாயனார் ஒரு பெயர் உண்டுங்க. நாயன்மார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னு என்ன தலைவன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இங்க சிவபெருமானையே நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி, இதுதான் நாயனார் காலத்திநாதர்கிட்ட சொல்லி அமுது படைச்சது. அழகு சால அழகுது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி, அது குழந்தைகளுக்கு கூட்டுற மாதிரி அவர் பெருமானுக்கு கூட்டியிருக்கிறார். கொலுவிய தசைகள் எல்லாம் அப்படின்னார். கொழுப்போடு கூடிய இன்புறு தசைகள் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது அவருடைய நம்பிகளுடைய தேவாரத்தில் ஒரு கரிவிரவு நெய் சோறு எனக்கு அருள வேண்டும், முப்போதும் வேண்டும் அப்படிம்பாரு. கரிவிரவு நெய் சோறு அப்படிம்பாரு. அப்படின்னா நல்ல காய்கறியோட நெய் பதார்த்தத்தோட, அவன் எந்த பதார்த்தம் நெய்யோட இருக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல சாமிக்கு எப்படின்னா அவர் கொடுத்து அந்த கொழுப்போட சேர்த்து கறி அப்படின்னு, அதான் கொழுப்போட கொழுவிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்புறு தசைகள் என்று சொல்லி சொல்றாரு. தினனார் அவற்றை தேர்ந்தெடுத்து சமைத்த செயல்மையும் அவற்றின் இனிமையினையும் தன் தேவருக்கு எடுத்து சொல்லி புகட்டும் அன்பின் திறத்தை உணர்த்த இவ்வாறு கூறினார். அது சொல்லி விட்டுறாரு, இது நல்லா இருக்கும் சாமி, ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இருக்கிறதுனால இதெல்லாம் நல்ல இனிமையா இருக்கும், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அமுது படைக்க செய்த செயல்களை எல்லாம் தெரிந்து கோத்து காய்ச்சி அதுக்கி பார்த்து படைத்த என்ற இவ்வளவும் தனித்தனி கூடிய செயல்கள் ஒவ்வொன்றும் இவை தேவருக்கு இனிய அமுது படைக்க வேண்டும் என்ற ஒருமைப்பட உணர்ச்சியுடைய திறனார் முன்னர் எண்ணி செய்தனர் என்பது குறித்ததாம். அதாவது சிவபூசைக்கு வேண்டிய நீர், பூ, அமுது முதலிய யாவையும் அவ்வாறே அவ்வவற்றில் அழுந்திய ஒருமைப்பட்ட மனத்துடன் எண்ணி எண்ணி அமைத்தல் வேண்டும் என்று சிவ ஆகம விதிகள் இங்கு வைத்து காண்கின்றனர். எப்படின்னா பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த எல்லாமே ஒவ்வொன்றும் நீர், அதே மாதிரி மலர், அதே மாதிரி அமுது, இது எல்லாமே மனசுல நாம எண்ணி எண்ணி செய்யணும். அவர் பெருமானுக்கு அன்போடு செய்யணும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் சிவ பூஜை பண்றவங்க உடையவர் வச்சு பூஜை பண்ற நம்ம அமுது வைக்கணுங்க. தினசரி பழம் வைக்கிறோம், வாழைப்பழம் வைக்கிறோம், திராட்சை வைக்கிறோம், அப்புறம் என்னென்னமோ ஏதோ ஒரு வைக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ஆனா அமுது வைக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே அணியன்னு சொல்லியிருக்கிறேன். நம்முடைய செங்கோலாதீன குருவா சன்னிதானங்கள் அவங்களோட யாத்திரை போயிருந்த பொழுது காலையில் 5 மணிக்கு பூசைனாலும் நாங்க இருக்கக்கூடிய அறைக்கு அமுது வந்துடும். சுத்தண்ணை செய்வோம். அவரு அங்கேயே எடுத்து வந்துடுறாரு, எப்படியோ கொண்டு வந்தாரு. ஃபிளைட்லயே எலக்ட்ரிக் ஸ்டவ் கொண்டு வந்துடுறாரு, சின்ன குக்கர் வச்சிருக்கிறாரு. அப்புறம் அதெல்லாம் 5 மணிக்கு பூசைனா 4:30 மணிக்கு அமுது வந்துடும். அவருக்கு பேரே திருவாரூரை ஆதீனத்தில் இருக்கிற பொழுது பூசை தம்பிராங்க. அவரு சுப்பிரமணிய தம்பிரான்னு சொல்லுவாங்க. அவரை பூசை தம்பிரான்னு தான் அவருக்கு பேரே. அவர் என்ன சொல்றாருன்னா, உடையவர் வச்சு பூஜை பண்ணா கண்டிப்பா அமுது வைக்கணும். அமுது இருக்கிறதுலயே ரொம்ப உயர்ந்த அமுதுன்னு சொன்னா சுத்தண்ணம் தானுங்க. பச்சரிசி சாப்பாடு, நெய், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே போதும் அப்படின்பாரு. பச்சரிசி சாதம், நெய். அவரு கூட யாத்திரை போனதுலேருந்து நாங்கள் தினசரி சாமிக்கு அமுது படைச்சு வீட்டில் நம்மளே வச்சுக்கிறோம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வச்சு கொடுப்பாங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு எந்திரிப்பாங்க, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால அந்த அமுது படைக்கணும். பெருமானுக்கு எப்பொழுதும் அமுது வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எல்லாரும் வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. வெளியூர் போனா கூட அவர் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு சாமி. அது மாதிரி அவர் உரைப்பார். அந்த அமுது படைக்க செய்த செயல்களை எல்லாம் இப்படி சொல்றாருங்க. இது எல்லாமே ஒருமைப்பட உணர்ச்சியுடனே தென்னனார் முன்னர் எண்ணி செய்தன என்பதை குறித்ததாம் என்று சொல்லி, சிவபூசைக்கு தேவையான நீர், பூவு, அமுது அவ்வவற்றில் அழுந்திய ஒருமைப்பட்ட மனத்துடன் எண்ணி எண்ணி அமைத்தல் வேண்டும் என்பது சிவ ஆகம விதி என்று சொல்லி சொல்றாரு. ஆகமத்தில் சொல்லப்பட்ட விதி என்னன்னா, பூவும் நீருங்க. அமுது அப்படிங்கறத நம்ம சேர்த்துக்கணும். அதுல
எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப. சேக்கிழார் பெருமான் இந்த சரியத்துல தான் சொல்றார். சிவகோசரியார் எப்படி பூஜை பண்ணார் அப்படிங்கறத சொல்றார் நமக்கு. ஆகம முறைப்படி அவர் பூஜை பண்ணார். எப்படி ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சொல்றார், எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டு அடைந்தார் அப்படின்னு. மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுனை முனிவர் சிவகோசரியார் அப்படின்னார். அப்படின்னா பூவும் நீரும் தான் சொல்லப்பட்டிருக்கு. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு திருமந்திரம் சொல்லுது. அப்படின்னா பூவும் நீரும் நமக்கு முதன்மையாக சொல்லப்பட்டதுனாலும் மற்ற திரவியங்கள் அப்படின்னா இருந்தா போடலாம், இல்லாத போனா கூட பரவாயில்லை. அது சண்டீஸ்வர நாயனார் புண்ணத்துல சொல்லுவார் சேக்கிழார் பெருமான், தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்ட்டார். இப்ப இன்னைக்கு ஒரு திருமஞ்சனம் போன பால் இல்லை, தயிர் இல்லை, என்ன செய்யறது அப்படின்னா மனசுல போட்ட மாதிரி எண்ணி சாமிக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு பேர் என்ன, பாவனா பூசை அப்படின்னு சொல்லி பேருங்க. அதுக்கும் பலன் உண்டு அப்படிங்கிறார். அதுக்கும் பலன் உண்டு. ஆகமங்கள்லாம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி. சண்டீஸ்வர நாயனார் அப்படிதான் பண்ணார். மண்ணியாற்றங்கரையில் உட்கார்ந்து பூஜை பண்றவருக்கு எல்லா பொருளும் கிடைக்கல, திரவியங்கள் எல்லாம் கிடைக்கல. அப்ப என்ன செஞ்சார் அப்படின்னா தேடாதனவற்றை அன்பினால் நிரப்பி அப்படின்ட்டார். போட்ட மாதிரி மனசுல நினைச்சிட்டார். அது போட்ட பலன் அவருக்கு கிடைத்தது என்று சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த இடத்துல ஆகம முறைப்படி அவர் எப்படி செய்யணும்னா சாமிக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யணும். நீர் தூய்மையான நீரா இருக்கணும், மலர் வாடாத மலரா இருக்கணும், அதே மாதிரி அந்த புழு பூச்சி எல்லாம் இல்லாத மலரா இருக்கணும், சுத்தமான மலரா இருக்கணும், அமுது அன்று செய்த அமுதா இருக்கணும். அப்படி எல்லாம் முடியல கனிகளா இருந்தாலும் கூட நல்ல கனிகளா வச்சு படைக்கணும். இப்படி எல்லாம் பெருமாள் பார்த்து பார்த்து செய்யணுங்க. சால அழகுது என்று சொல்லி சொல்றாங்க. மிக இனியது அப்படின்னு சொல்லி நாயனியர் என்ன தலைவரே அர்த்தங்க. நாயன்மார் அப்படின்னா என்னன்னா நமக்கு தலைவர்கள் அவங்க தான், நாயன்மார்கள் தான். நாயனீர் அப்படின்னா தலைவரே. இங்க சிவபெருமானே நாயனார் அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவபெருமானுக்கு அதே பெயரு உண்டு. அமுது செய்து அருளும், அமுது செய்ய கடவீர். இது இம்மொழிகள் இப்ப எப்படி ஏன் அவர் இப்படி சொல்றாருன்னா ஏற்கனவே நானன் சொல்லியிருக்கிறான். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா பார்ப்பான் முன் பறைந்து ஊட்டினான் அப்படின்னு சொல்லி நானன் சொல்றான். ஏதோ ஒரு வார்த்தைகளால சொல்லி ஒரு பார்ப்பான் இதெல்லாம் முதல்ல ஊட்டினாரு. நாங்க அப்பா கூட வர்ற பொழுது இதெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை பிடிச்சுக்கிறாரு. அப்படின்னா சாமிக்கு அமுது ஊட்டணும். அப்புறம் அமுது ஊட்டிய பிறகு சாமியை அவருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லணும், பேசணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அதான் செய்யறாரு. இதுவரை அமுதூட்டுவிக்கும் ஆகம மந்திரங்களும் இது இன்ன அமுது இதனை தேவரை உண்டாலும் என்று கருத்து பற்றின ஆதலும் காண்க. அதாவது சாமிக்கு அமுது ஊட்டுகின்ற பொழுது திரை போட்டு பண்றதுக்கு என்ன காரணம்னா இறைவனுக்கு ஊட்டக்கூடிய அமுது எல்லாரும் பார்க்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அதனாலதான் நிவேதியம் ஆனதுக்கு பிறகு திரை நீக்கிறது காரணம். அதுல என்ன அமுது ஊட்டுறாங்கன்னு தெரியும், ஆனா என்ன அமுதுங்கிறத நம்ம பார்க்க முடியாது, பார்க்க கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. பூசைக்குரிய பொருள்களை சேர்த்த வகையை தொடர்ந்து பூசை வினையை இந்த 2 பாட்டுல சொல்லியிருக்கிறார். சரி, இப்ப அருமையான இடம் இந்த இடம். இப்ப நாயனார் இப்படி எல்லாம் சொல்லி சாமிக்கு அமுது ஊட்டுறார். அப்படி அமுது ஊட்டுற பொழுது சூரியன் பார்த்தானா, சரி நம்ம இருந்துட்டே இருந்தோம்னா பகல் வேலையில வேட்டையாட முடியாது, வேட்டையாடலினா நல்ல நல்ல கறிகள் எல்லாம் காலத்தினாருக்கு கிடைக்காது, அதனால சீக்கிரமா நம்ம போய் மலையில போய் விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லி சூரியன் போய் வேகமா மறைஞ்சிட்டானா. அதாவது சரிதத்தோட சேர்த்து இயற்கையும் நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்றாருங்க. அது அந்த பாட்டு. அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்து மலையனாருக்கு இனிய நல்லோன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கொண்டு பன்னிடும் கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான். சாமி போய் வேகமா சூரியன் போய் மறைஞ்சிட்டான். அன்னையும் மொழிகள் சொல்லி இப்படி என்ன சொன்னாரு, கொழுவிய தசைகள் எல்லாம் அந்த பாட்டுல வருது இல்லைங்களா, சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார்னு சொல்லி இப்படி எல்லாம் சொல்லி நாயனார் அமுது ஊட்டிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லி ஊட்டுற பொழுது வேடர் தலைவனாரது உள்ளத்திலே திருக்காலத்து மலை இறைவருக்கு இணைய நல்லூன் இன்னமும் வேண்டும் என்று சாமிக்கு இன்னும் நல்ல நல்ல ஊனெல்லாம் இறைச்சி எல்லாம் சாமிக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சூரியன் நினைச்சானா. பெருத்த ஆசையனை கண்டு தனது பலவாகிய நீண்ட கரங்களையும் குவித்து பகலோன் மலையிலே தாழ்ந்தனன். வேகமா போய் மலையில தாழ்ந்துட்டான். இப்ப இரவு நேரம் வந்துருச்சு. இரவு நேரம் வந்தா நல்ல நல்ல மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடி சாமிக்கு இன்னும் நிறைய
அமுது கிடைக்கும். அதனால அன்னையும் மொழிகள் அத்தன்மையுடையவாகிய ஆகமங்களில் விதித்த மந்திரங்கள் என்று சொல்லி சொல்றாருங்க. அமுது செய்வித்த அப்படின்னா பெருமானுக்கு ஊட்டிய செயல். வேடர் மன்னனார் திறனார், வேடர் மன்னனார்னா வேடர்களுடைய தலைவர். திருக்காலத்தை மலையனார் அப்படின்னா குடுமி தேவன் சொல்றாரு. தினனாரது ஆசை கண்டு வேடர் மன்னனார் காதல் என்று கூட்டுங்க என்று சொல்லி 12 கரங்கள் அநேகம் கோடி ஆகிய நீண்ட கதிர்கள் என்று சொல்லி சொல்றார். மலையில் தாழ்ந்தான்னா அந்த மலையில போய் கதிரவன் வந்து தாழ்ந்தான் என்று சொல்லி மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இது மாதிரி நிறைய இடங்கள் பெரிய புராணத்துல வரும். எங்க வருது அப்படின்னா நம்பிகளுடைய வரலாற்றுல வருது. தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தர திருமணத்துக்கு குதிரையில வர்றார். அப்படி குதிரையில வருகின்ற பொழுது அந்த இடத்துல வந்து அந்த திருமணத்தன்று காலை நேரத்துல சூரியன் வந்து வேகமா வர்றான். அப்ப வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னாரு. அந்த இடத்துல சூரியன் எப்பொழுதும் உதிக்கிறது தான், ஆனா அந்த அன்னைக்கு ரொம்ப வேகமா உதிச்சு வந்தானா. ஏன்னா சுந்தரனுடைய திருமண கோலம் அந்த அளவுக்கு இருக்குது, பார்க்கிறவங்களை அப்படியே கவர்ற மாதிரி இருக்கு. சுந்தரம்னாவே அழகுதானே. அந்த திருமண கோலத்தை பார்க்கறதுக்கு காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னாருங்க. தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண. திருமணத்தை பார்க்க முடியாது, ஏன்னா நடக்க போறது இல்ல. திருமணத்தான் தடுக்கிறதுக்கு சாமி வரப்போறாரு இல்லையா, தடுத்தாட்கொண்ட புராணம் தானே. அதனால திருமண கோலத்தை பார்ப்பதற்கு கதிரவன் வந்தானா. காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அதை விட அந்த குதிரை வந்து வேக வேகமா வந்துட்டு இருந்துதான். பெண்கள் எல்லாம் 2 பக்கம் நின்றுட்டு இருந்தாங்கலாம். அந்த பெண்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக குதிரை வந்து மெதுவா போச்சான். அது நல்ல சுவையா இருக்கு. ஆமா, தாண்டிய பரியும் நம்பால் தகுதியில் நடந்தது என்றார் அப்படின்னு சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுவார். அத அந்த சடங்கவி சிவாச்சாரியருடைய மகளாருடைய தோழிகள் எல்லாம் 2 பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்கள் எல்லாம் பார்க்கணுமா மாப்பிள்ளையினுடைய அழக. அதனால அந்த குதிரை தாண்டி வந்த குதிரை வேகமா நின்று மெதுவா போச்சான். இப்படி எல்லாம் அந்த இதே சொல்லுவாரு. அதே மாதிரி திருநெல்வாயில் அறத்துறையில ஞானசம்பந்த பெருமான் ஒரு 7 வயசு ஆயிடுச்சு, 7 வயசு 8 வயசு ஆயிடுச்சு. அப்பானால கொஞ்சம் சுமக்க முடியல. அது வரைக்கும் பல்லக்கு கிடையாது அவருக்கு. அப்பா அப்படி தோல்ல சுமந்து கொண்டு வர்றாரு. அப்படி சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது அப்பாவுக்கு வயசாயிருச்சு, குழந்தை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அதனால கொஞ்சம் இறக்கி விடுறாரு. இறக்கி விட்ட நேரம் மதிய நேரம் ஒரு 12 மணிக்கு இறக்கி விட்ட உடனே கொஞ்சம் தூரம் நடக்கிறார். யாரு? ஞானசம்பந்த பெருமாள். அப்படி கொஞ்சம் தூரம் நடக்கிற பொழுது அந்த வெயில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறுது. அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடியா ஞானசம்பந்த பெருமானது? தாமரை போன்ற திருவடி. அப்படியே சூடு ஏறுதுங்க. பாத தாமரைகள் நொந்தன பையன் வரிசைகளை. பையன்னா பாண்டி நாட்டினுடைய சொல். மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பாத தாமரைகள் நொந்தன பைய அப்படிம்பார். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சூடாகுது. அப்ப வந்து சூரியன் பார்த்தானா, நம்ம இருந்தோம்னா ஞானசம்பந்த பெருமானுடைய கால் ரொம்ப துன்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி வேகமா போய் மலையில தாழ்ந்துட்டானா. வெய்ய கதிரோன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லுவார். இப்படியெல்லாம் சரிதத்துக்கு ஏற்றாறு போல அந்த ஒரு இயற்கையை சொல்லுவது அப்படிங்கிறது பல இடங்கள்ல சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. அதுல இந்த இடம் வந்து சீக்கிரம் போய் மறைஞ்சிட்டோம்னா காலத்தினாதருக்கு நல்ல கரியமுதெல்லாம் கிடைக்கும். அதனால சீக்கிரமா போய் மறைஞ்சிடலான்னு மலையில போய் சூரியன் மறைஞ்சிட்டான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்தை நமக்கு சொல்றாரு. காதல் கண்டு கதிரவன் மலையில் தாழ்ந்தான் அப்படின்னார். இன்னமும் அமுதூட்ட வேண்டும் என்று திறனார் காதல் கொண்டனர். அதற்கு பகல் போய் இரவு வருதலும் இரவு போய் பகல் வருதலும் வேண்டும். அவ்வாறு இரவும் பகலும் வருவதற்கு முறையே தானும் மேலை மலையில் தாழ்ந்து கீழ்கடலில் தோன்றல் வேண்டும். பின்னர் அவர் காதலை தூண் பெறுவதற்கு அவ்விலங்குகளை காட்டுதலும் வேண்டும் என்று சொல்லி திறனாருக்கு ஊழியம் செய்து என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல கதிரவன் என்ன செஞ்சானா தின்னனாருக்கு ஊழியம் செய்து அப்படிங்கிறார் உரையாசிரியர். தின்னனாருக்கு வந்து சூரியன் ஊழியம் செஞ்சானா. அவர் வேட்டையாடுவதற்கு இருள் வேணும், அதே மாதிரி மிருகங்களை பார்ப்பதற்கு பகலும் வேணும். அந்த விடிய கால நேரம் இருக்குது பாருங்க, அந்த நேரம் வேட்டையாடுவதற்கு ரொம்ப உகந்த நேரம். ஒரு உருவம் தெரிஞ்சும் தெரியாம இருக்கும், அந்த நேரம் வந்து அவங்க பயன்படுத்திக்குவாங்க. அதான் சொல்றாரு, தினனாருக்கு ஊழியம் செய்து அவர் அருணை பெற்று உய்வோம் என்று கருதியவன் போல கதிரவன் தாழ்ந்தனன் என்றதாம். தினனாரது பெருங்காதல் கண்டு தாழ்ந்தனன் என்று சொல்லி ஒரு தற்கூறிப்பேற்ற அணியில சொல்றாருங்க.
ஆமாம், அதாவது ஒவ்வொரு இடத்தையும் வந்து நமக்கு அனுபவிச்சு உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். அவ்வழி அந்தி மாலை அணிதலும் இரவு சேரும் வெவ்விளங்குலை என்றஞ்சி மெய்மையின் சிலையும் தாங்கி மெய்மையின் வேறு கொல்லாம் செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருங்கு நின்று அகலா நின்றார். அந்த வழியே அந்தி மாலை வரவும், மாலை நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் அப்படியே இருள், மாலை நேரம் ஆயிடுச்சு. இரவிலே சேரும் கொடிய விலங்குகளின் குலனை என்று பயந்து உண்மையன் என்றும் வேறுபடாத செம்மையாகிய அன்பினை மனத்துள்ளே தாங்கி திருக்கையிலே வெள்ளையும் தாங்கி இறைவனின் பக்கத்திலிருந்தும் கரியமலை போல நீங்காது நின்றனர். ரொம்ப முக்கியங்கிறது. இப்ப பகல் முழுக்க என்ன செஞ்சிருக்கிறார்னா, நல்ல மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி, இரவு வேட்டையாடக்கூடிய மிருகங்களை பகல்ல பூரா நல்லா பக்குவப்படுத்தி அந்த கறிகளை எல்லாம் கொண்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு சாமி கூட இருந்தார். இப்ப இரவு வந்துருச்சு. இரவு வந்தவன என்ன செய்யறாரு, சாமிக்கு ஏதாவது மிருகங்களால் ஆபத்து வந்துடும். ஏன்னா தனியா இருக்கிறார் சாமி. இங்க மிருகங்கள் நிரம்ப இருக்குது, சிங்கம், புலி. ஏற்கனவே சொல்லியிருக்காரு இல்லையா, வெம்மலை குறத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிருகானந்தனில் உம்முடன் தனியாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன் அப்படின்னாரு. இப்ப சிங்கம் இருக்குது, புலி இருக்கு, கரடி எல்லாம் இருக்குது. அதனால சாமிக்கு ஏதாவது துன்பம் வந்துடும். அதனால விடிய விடிய தூங்காம கையில வில்ல வச்சுட்டு நின்றுட்டே இருக்கிறார். அதாவது வள்ளுவர் பெருமான் சொன்னார் இல்லைங்களா, கற்றதனாலாய பயன்கள் வாலறிவன் நற்றால் தொழாரியன் இல்லையா. கல்வி கற்றவனுடைய பயன் என்னன்னா, இறைவனுடைய திருவடி அடையாத கல்வி பயனே கிடையாது. இங்க கல்வி கற்றதே முழுக்க முழுக்க எப்படி இருக்குது, இறைவனுக்கே தொண்டு செய்யறார். பகலும் சரி இரவும் சரி எப்பொழுதும் சரிங்க, இறைவனுக்கே அந்த வள்ளுவர் பெருமான் சொன்ன அந்த இடம் முழுக்க முழுக்க எங்க அதுக்கு சரியான இடம்னா இந்த இடம் தான். கற்றதனாலாய பயன் என்றும் வாலறிவன் நன்றால் தொழார் எனின் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இப்ப வந்து அந்தி மாலை செவ்வானம், அந்தியை கொண்ட மாலை காலம், அந்தி வண்ணன் என்பது கதிரவன் ஒரு போய் நண்பகல் கடிதலும் மாலை வருதலும் என்று சொல்லி, இப்ப இரவு சேரும் மெய்விலங்கு வெவ்விலங்கு உலை என்று அஞ்சி இரவிலே சஞ்சரிக்க முயல்புடைய கொடிய விலங்குகள் எல்லாவற்றுக்கும் இயல்பு கைமலை கரடி வேங்கை அரிதிருகானம் என்று சொல்லி முதலில் சொல்லியிருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால இவர் துணையின்றி தனியாயிருந்த இறைவனை பிரிய மாட்டாது வருந்தினார் என்பதும் முன்னர் கண்டோம். அவரும் தனியா தான் இருக்காரு, அவருக்கு யாரும் துணையெல்லாம் இல்ல, வந்த 2 பேரும் போயாச்சு. ஆனா நம்ம தனியா இருக்கிற எண்ணமே அவருக்கு இல்ல. சாமி தனியா இருக்கிறார், சாமிக்கு பாதுகாப்பு வேணும். அவர் அதே காட்டுல தான் அவர் இருக்கிறார். ஆனா அவருடைய நினைவு அவருக்கு இல்ல. அதாவது தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலேகள் திருவாரூர் தேவாரத்தை இங்க கொண்டு வந்து நம்ம பார்க்கணும். தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாலே, இதுதான் வழிபாட்டினுடைய உச்ச கட்டங்க. இதுக்கு மேல சொல்லவே முடியாது. இது அதான் அதே காட்டுல அவர் இருக்கிறாரு. சிங்கம் வந்தா புலி வந்தா நம்மளை தாக்குங்கிற அந்த பயம் கொஞ்சம் கூட இல்ல அவருக்கு. ஆனா சாமிக்கு ஏதாவது துன்பம் வந்துடக்கூடாது என்று சொல்லி அப்ப அதை என்ன நினைக்கிறாரு, ஒரு உயிருள்ள ஒரு பொருளாக கருதுறாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். பெருமான் அப்படி பார்க்கிறார். சிலையும் தாங்கி அப்படின்னார். அதாவது எய்துவதற்கு சித்தமாக வில்லை பிடித்துக் கொண்டு அகத்துள்ள அன்பு தாங்கியதனோடு கையில் சிலையும். ஏதாவது ஒரு ஆபத்துனா அப்படி உடனடியா அம்பு எய்தறதுக்கு அம்போட சிலையும் வச்சிருக்காரு, வில்லையும் வச்சிருக்கிறார். 2ஐயும் அப்படியே கையில பிடிச்சிட்டு இருக்கிறார். உள்ளே அன்பு தாங்கிய மனமாகிய உட்கரணத்தால் ஏவப்பட்டு புறக்கரணமாய் கையில் சிலை தாங்கி என்று சொல்லி, உள்ளுக்குள்ள அன்பு இருக்கு, வெளியில சிலை இருக்கு. மெய்மையின் வேறு கொள்ளா செவ்வி அன்புனார். மெய்மையின் வேறு கொள்ளா செவ்வி அன்பு என்று சொல்லி, உண்மை தன்மையை தவிர வேறு ஒன்றும் தன்னகத்து பொருந்தாத செம்மையாகி அன்பு அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. பிறரெல்லாம் கொள்ளும் அன்பு உண்மையினையே என்று பிறவற்றையும் உள்ளே பொருந்த கொண்டிருப்பன. இவரது அன்பு வேறு ஒன்றினையும் உட்களவாத தூய்மையுடையது. இந்த இடத்துல வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க. அதான் முதலே சொல்லிட்டாரு, படிவில்லாம் பரிவுதானோர் பரிவமாம் பரிசு தோன்றார். உருவமில்லாத அன்பு ஒரு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்குன்னா கணபநாயனர் போல இருக்கு. படிவில்லாம் பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்ற அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாரு. மெய்மை அப்படின்னா சத்து, சத்தாந்தன்மை, இறைவனாகிய ஒரு இறைவனுக்கு தான் சத்துன்னு பேருங்க. வேறு கொள்ளா அப்படின்னா திரிவுபடாத, சத்தினிடத்தில் என்றும் இத்திரிவுபடாத என்று சொல்லி சொல்றார். ஐயர் மருங்கு குடுமி தேவரது பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கிறார், எங்கேயும் போகல.
அப்படியே கையில வில்லோடு குடுமி தேவருக்கு பக்கத்திலேயே விடிய விடிய நிற்கிறார். அவர் தூங்கல, ஏதாவது மிருகங்கள் வந்துடும் சொல்லி அப்படி நின்று இருக்கிறார். அகலாது நீங்காது என்று சொல்லி நிற்றலையே செய்தார். இருத்தல் படுத்தல் முதலிய வேற எச்செயலும் செய்தல, உட்காரல, படுக்கல, வேற எந்த ஒரு செயலும் செய்யல, நின்றுட்டே இருக்கிறார். விடிய விடிய நின்றுட்டே இருக்கிறார். இவ்வாறு வில்லேந்து நின்றால் விலங்குகள் வாராது காவல் செய்தல் பொருட்டு இந்நாளிலும் அரச மாளிகைகள் நிதிநிலையங்கள் முதலியவற்றை காவல் செய்வர் துப்பாக்கி கத்தி முதலிய படைகளை ஏந்திய வண்ணமாக நின்றபடியும் உலாவையும் காவல் புரியும் வழக்கினை இங்கு வைத்து காண்க என்று சொல்லி சொன்னார்கள். அதான் 10ஆம் சூத்திரம். அவனே தானாயாக அன்னறி ஏகனாக இறைவனை நிற்க மலமாயுதனோட வல்வினை என்று. அப்படி இருந்தா மலமாயை வினையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி நமக்கு 10ஆம் சூத்திரம் சொல்லுது. அதுக்கு தகுந்த மாதிரி நின்னது கண்ணப்ப நாயனார் தான். அதுக்கு இலக்கணமா யாரை சொல்லணும்னா அந்த 10ஆம் சூத்திரத்துக்கு கண்ணப்ப நாயனார் தான் சொல்ல முடியும். அகலா நின்றார் அப்படின்னா பக்கங்களில் நின்று அப்படின்னு சொல்லி சொல்றார். நாயனார் பத்தி சொன்னார் பாருங்க. எத்தனையோ முனிவர்கள் எல்லாம் காட்டுல போய் தவம் செஞ்சாங்க, தேவர்கள் எல்லாம் தவம் செஞ்சாங்க, பெருமானை அடைய முடியல. ஆனா அப்படிப்பட்ட பெருமான அன்பு ஒன்றையே கொண்டு பெருமானை அடைந்தார் நம்முடைய கண்ணப்ப நாயனார் என்று சொல்லி யாரும் அடைய முடியாத பெருமானை அன்பின் மூலமாகவே அடைந்து கொண்டார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாருங்க. அருமையான பாட்டுங்க இது. சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கால்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியாதம்மை ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டுகொண்டே நேர் பெற நோக்கி நின்றார் நீலிருள் நீங்க நின்றார். பாருங்க, முதல் 2 வரியில யாரும் காண முடியாத பெருமான்கிறார். என்ன சொல்றாரு? சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் தம்மை அப்படின்னார். சார்தற்கரிய தவங்களை எல்லாம் செய்து மேகங்கள் தவளும் மலைகளையும் காடுகளையும் சேர்த்து முனிவர்களும் தேவர்களும் வீட்டை எல்லாம் விட்டுட்டு எல்லாம் துறந்து முனிவர்கள் எல்லாம் தவம் செய்யறாங்க காட்டுல போய். அப்படி தவம் செஞ்சு இறைவனை அடைய முடிஞ்சுதா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான் சொல்றாரு. தான் அவர் தேவர்கள் தாமும் காணுதற்கு அறிவராகிய சிவபெருமானை ஆர்வமும் பெருகார அன்பினில் கண்டு கொண்டேனர். அப்படிப்பட்ட பெருமான நாயனார் எப்படி அடைஞ்சார் அப்படின்னா ஆசை அப்படியே பெருக ஆறாத அன்பினாலே கண்டுகொண்டபடியே நேர் பெற நோக்கி நின்றார், நீண்ட இருள் நீங்கும்படி நின்றார் என்று சொல்லி அப்படியே விடிய விடிய நின்றுட்டு இருக்கிறார். யாரும் அடைய முடியாத தேவர்களும் முனிவர்களும் அடைய முடியாத சிவபெருமானை அன்பினாலே கண்டுகொண்டு தினனர் அப்படியே அந்த இடத்துல நின்று இருக்கிறார். சார்வரும் தவங்கள் விரதம் யோகம் இதெல்லாம் உடம்பை மாட்டிக்கொண்டு புலன்களை எல்லாம் ஒடுக்கி கொண்டு இப்படி எல்லாம் இருந்தும் பெருமான காண முடியலையா. ஆனால் இவர் அன்பின் மூலமாகவே கண்டு கொண்டார் என்று சொல்லி சொல்றார்கள். எப்படி அந்த துறவு இருந்தது அப்படிங்கிறது திருவிடைமருதூர் மும்மணி கோவையில பட்டணத்தடிகள் பாடுறாருங்க. மலர்தலை உலகத்து பலபலமாக்கல் மக்களை மனைவிய உங்களை ஒரி இரு மனையும் பிரிவும் துறந்து நினைவரும் காடும் மலையும் புக்கு கோடையில் கைவேல் நிமிர்த்து காலொன்று முடக்கி எல்லாம் இப்படி எல்லாம் தவம் செஞ்சாங்களாம் பெருமானை அடையிறதுக்கு. சொல்றாரு மும்மணி கோவையில சொல்றாரு, காடும் மலையும் புக்கு கோடையில் கைமேல் நிமிர்த்து காலொன்று முடக்கி ஐவகை நெருப்பின் அனுபவித்து நின்றும் மாறி நாளிலும் வார்மணி நாளிலும் நீரிடை மூழ்கி நெடிது கிடந்தும் தடையை புனைந்தும் தலையை பறிந்து முடையை துறந்து முன்னால் புலன்றும் காயும் கிழங்கும் காற்றுதிர் சருகும் கிழங்கை எல்லாம் சாப்பிட்டுட்டு காயெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படி காட்டிலேயே கிடப்பாங்களாம். வாயுவ நீரும் வந்தன வருந்தையும் களரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும் தளர்வொரு யாக்கையும் தளர்வித்து ஆங்கவர் தம்மை முக்தி அடைவதற்காக தம்மை தாமே சாலவும் பொறுப்பர் என்று சொல்லி இப்படியெல்லாம் தவம் செஞ்சு கூட பெருமான அடைய முடியாத பெருமான நம்முடைய நாயனார் அன்பின் மூலமாகவே அடைந்து கொண்டார் என்று சொல்லி நமக்கு சொல்றார். பட்டணத்தடிகள் திருவிடைமருதூர் மும்மணி கோவில இப்படி எல்லாம் தவம் செய்வாங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முனிவர்னா மனநசீலம் உடையவர் என்று சொல்லி, அமரர்னா தேவர்கள் சாவா மருந்துண்ணல் முதலியவற்றை மரணத்தை தடுத்து நிற்பவர் என்று சொல்லி சொல்றார்கள். வரைகளையும் அடைவிகளையும், அடைவின மரங்கள் அடர்ந்த காடுகள், வரையின மலைகள் இதையெல்லாம் சேர்ந்து தவம் செய்யக்கூடியவர். புற்றுமாய் மரமாய் புனல் காலை குண்டியாய் அண்ட வானரும் பிறரும் வற்றி ஆற்றின் மலரடி காணா மன்னா என்று சொல்லி சித்திலாப்பத்தில் மணிவாசக பெருமான் சொல்றார். புற்றுமாய் மரமாய் புனல் காலே குண்டியாய் அண்டவானரும் பிறரும் அற்றி
அற்றையாரும் நீ மலரடி காணா மன்ன என்று சொல்லி அப்படியெல்லாம் இருந்தும் பெருமானுடைய திருவடியை காண முடியல என்று சொல்லி மணிவாச பெருமான் செத்திலாபத்தில் சொன்னார். அப்படி காணுதற்கு அறியார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் இந்த இடத்துல சொல்றார். அருந்தவங்களாலும் காண்டற்கு அறியார். ஆன்மபோதம் முனைப்பினால் செய்யப்படுவனாதலில் அரியராயினார். அன்பு மிகுதியால் ஆன்மபோதம் சிவபோதத்துள் அடங்கி நின்றவழி இறைவர் எளியராய் வெளிப்பட்டவர்கள் என்பது எல்லா நூல்களும் துணிவு என்று சொல்லி சொல்றார். அதெல்லாம் ஆன்ம போதத்தினால செய்தது. அந்த ஆன்ம போதைக்கு அன்பில் அடங்கி நிற்கிறது நாயனார். அதனால எளியராக பெருமான் வெளிப்பட்டு அருளுவர் என்று சொல்லி சொல்றாரு. ஆறா அன்பினில் கண்டுகொண்டே என்று சொல்லி சொல்றார். மேன்மேல் வளர்ந்து மீதோறும் அன்பால் அதனால் இறைவன் வெளிப்பட அவனை கண்ட வண்ணமாகவே என்று சொல்லி சொல்றார். வாசங்களித்த கண்களால் அறனொரு கண்டு கொண்டு என்று சொல்லி திரு மாதவருடைய உபதேச பட்டணத்தில் சொல்லப்பட்டது. திருவிழாடல் புராணத்தில் என்ன சொல்றார் அப்படின்னா, வாசங்களித்த கண்களால் அறனொரு கண்டு கொண்டு, வாசம் கழித்த கண்களால் அறனொரு கண்டு கொண்டு என்று சொல்லி மாதவருடைய உபதேச பட்டணத்தில் சொல்றார். நேர்பெற நோக்கதெல்லாம் காண்பானும் காட்சி பொருளும் காட்சி வேறு தோன்றாமல் ஒன்றும் மன்னம் ஊன்றி பார்த்தல் என்று சொல்லி அப்படியே பார்த்துட்டு இறைவனை அப்படி நேர்பெற நோக்கி நின்றார். நீலுருள் நீங்க நின்றார் அப்படின்னா, நீண்ட சென்றதாக அந்த இரவு தலைவனிடத்து பணி செய்யும் அன்பு மீது விளையாடுக்கு அந்த பணிவடைக்கும் தமக்கு இடையில் இடையூறாய் தடுத்து நின்றாலும் சிறிதே ஆயினும் அது ஊழி போல நீண்டு காட்டும் என்பது அகத்தினை இயல்பு என்று சொல்லி அப்படி நீலுருள் நீங்க நின்றார் என்று சொல்லி இரவு முழுக்க அப்படியே அந்த இடத்திலேயே அம்பையும் வெள்ளையும் கையிலே கொண்டு காவல் காத்து கொண்டு அங்க இருக்கிறார். பகல் முழுக்க வேட்டையாடி பெருமானுக்கு அமுது செய்யறார். சிவத்தோடு ஒன்றாய் நிலை பெற்றனர் என்று சொல்லி சொல்றார். ஆணவம் நீங்காத வழி கரங்கோலை போல ஆன்ம ஒருவழி நில்லாது கலச்சீரும் மலங்களை தான் சுழல் மண்தயிரில் பொருள் அத்தரும் என்று சொல்லி ஆணவம் நீங்கிற வரைக்கும் நம்முடைய மனம் அப்படியே ஒரு காற்றாடி போல அணைந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அப்படியே அடங்கிரும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நீங்க நின்றார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றார். நாயனாருக்கு எல்லாமே போயிடுச்சு. உயிர்கள் இருளை நீங்க என்று கொண்டு அவர் நோக்கி நின்றதனால் உலகத்தில் உயிர்கள் அன்பு நிலை கண்டு ஆனவர்கள் நீங்கியுமாறு நின்றார். இன்னொரு குறிப்பு என்னன்னா, நீலுருள் நீங்க நின்றார் அப்படிங்கிறதுக்கு இந்த உலக உயிர்கள் அந்த அன்பின் நிலை கண்டு ஆணவயிரில் நீங்கி உய்யுமாறு நின்றார் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு. நீலுருள் நீங்க நின்றாருங்கிறது நம்மெல்லாம் அன்புனா என்ன, எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத தெரிந்து கொண்டு நம்முடைய ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்கு நாயனாருடைய திருச்சரிதம் நமக்கு ஒரு காரணம். அதனால நீலுருள் நீங்க நின்றார் என்று சொல்லி சொல்றார். நின்றார் ஆகிய தினனார் என வினையாளனை பெயராக்கி சொல்றார். நீங்க நின்றாராகி தினனார் என்று வினையாளனை பெயராக்கி பெரிய மலையிருள் அகத்து நின்று நீங்கும்படி நின்றவராகி தினனார் என்று சொல்லி நேர்வர நோக்கி நின்றார் என்று சொல்லி இந்த பாட்டுல சொல்லாரு. கலை சொல்லி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் நினைக்கிறேன் 127வது பாட்டு வரைக்கும் நினைச்சு. பெருமான் சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அடங்கி சேர்ந்தும் காணுதற்கு அறியார் நம்மை எப்படி பார்த்தாருங்க, ஆர்வமும் பெருகால அன்பினில் கண்டு கொண்டு எப்படி. அப்புறம் நேர்வர நோக்கி நின்றார், நீலருள் நீங்க நின்றார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த பாட்டில் சொல்றாருங்க. தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் காண முடியாத பெருமானை அன்பினாலே கண்டு கொண்டார் நம்முடைய தின்னனார் என்று சொல்லி இந்த அளவுக்கு நினைவு. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் ஓங்கிட மன்றுள்ளார் அடியார் மாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். மாண்புகள் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரஞ்சல் உங்க நற்சபம் வெள்ளி மல்க